உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளையின் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜையா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கம். உயிர்நோக்கு சித்தியார் சுபக்கம் 108வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய தொகுப்புரையை திரு கௌதமன் அவர்கள் வழங்குவார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சேலம்ல இருந்து கௌதமன் ஐயா. சந்தோஷம் சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா ஐயா? ஆரம்பிக்கலாங்க ஐயா. நாதமும் மிந்துமாகி சிவசக்தி ரூபமான பரமசிவனது திருவடியை வணங்குகின்றேன். தத்துவ ஞானங்களை உலகுயிர்களும் பெற்று வீடு பேர் அடையும் பொருட்டு பெருங்கருணை கொண்டு உபதேசித்த தட்சிணாமூர்த்தி பகவானையும் அவரால் மகேஸ்வரரையும் அதிர்ஷ்டிக்கப்பட்டு ஒருமடத்தாராகிய விஞ்ஞானகர்களுக்கு அருள் புரியும் அனந்தேஸ்வரரையும் அவரால் அதிர்ஷ்டிக்கப்பட்ட பிரளயாகலருக்கு நேரடியாகவும் எங்களை போன்ற சகலர்களுக்கு எங்களின் ஜெயராஜையாவின் வழியாக வந்துள்ள ஸ்ரீகண்டருத்ரையும் போற்றி வணங்குகின்றேன். இதை குருவணக்கம் என்று ஏற்றுக்கொண்டாலும் சரி, சுத்தமாய தத்துவத்தின் இறை வடிவங்கள் என்று ஏற்றுக்கொண்டாலும் இதுடன் முடிந்தது. ஐயா, இப்ப நம்ம படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நூலானது சிவஞான சித்தியார் என்னும் நூல். இந்த நூல் அருணந்தி சிவாச்சாரியார், அதாவது மெய்கண்ட தேவரை குருநாதனாக கொண்ட அருணந்தி சிவாச்சாரியாரால் இயற்றப்பட்டது. இதுவரை இந்த நூலில் நாம் கடந்திருப்பது 2 சூத்திரங்கள் மட்டுமே. இந்த நூலின் முகப்பில் பாயிரத்தை வைக்கின்றார். பாயிரத்தில் விநாயக வணக்கம் பரசிவ வணக்கத்துடன் கூடிய 6 பாடல்களை வைக்கின்றார். அதற்கு பிறகு அளவை இலக்கணம் என்னும் தொகுப்பை வைக்கின்றார். அளவை இலக்கணம் என்பது என்னவென்றால், கண்ணிற்கு புலப்படாத சித்தாந்த உண்மைகளை ஆராயும் பொருட்டு பயன்படுத்தப்படும் ஒரு கருவியே அளவை எனப்படும். இதை பிரமாணம் என்றும் கூறுவர். பிரத்யட்ச பிரமாணம், ஆகம பிரமாணம், அனுமான பிரமாணம் என்று 3 வகை பிரமாணங்கள் மேற்படி 10 பிரமாணங்களுக்கு மேல் இருந்தாலும் இந்த 3 அடங்கப்படுகின்றது. இந்த 3 அடங்கப்படுகிறது. ஐயா, நாம இப்ப இதுவரைக்கும் கடந்திருக்கிறது 2 சூத்திரங்கள் தான் நம்ம கடந்திருக்கோம். இந்த 2 சூத்திரங்கள்ல முதல் சூத்திரம்ங்கிறது, ஒருவனோடு ஒருத்தி என்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் தான் முதல் ஈருமாயி மறுவிடும் அனாதி முத்த சித்துரு மண்ணி நின்றே என்பது முதல் சூத்திரம். இந்த சூத்திரத்தின்படி குருதேவரானவர் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி நின்று ஒடுக்குவதற்கு இறைவன் ஒருவன் வேண்டும் என்று கூறும் பொழுது மாற்று சமயத்தவர்கள் பலர் மறுக்கின்றனர். உலகம் அணுக்களால் ஆனது, 4 பூதங்கள் மட்டுமே ஆனது, தோன்றி அழிவதெல்லாம் உலகத்திற்கு இயல்பு என்று பல வகைகளில் மறுக்கும் பொழுது, இவை யாவும் சடமே, இவற்றையெல்லாம் இயக்குவதற்கு அறிவே வடிவான ஒருவன் தேவை, அவனே சிவபெருமான். அவன் மாயையை முதற் காரணமாக கொண்டு சிவசக்தியை துணை காரணமாக கொண்டு தானே நிமித்த காரணமாக நின்று பிரபஞ்சத்தை தோன்றி நின்று ஒடுக்குவான் என்று இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றான் என்பதை கூறுகின்றார். இது பதி உண்மை. அடுத்தது பதி இலக்கணம். அதாவது, நீங்கள் இறைவன் என்று ஒருவரை கூறுகிறீர்களே, அவருக்கு வடிவம் உண்டா, அவருடைய செயல்கள் என்ன என்று மாற்று சமயத்தவர்களே ஒரு வேளை கேட்டால், நம் குருதேவரானவர் அவற்றை விரிவுபடுத்துவதற்கு கடமைப்பட்டுள்ளார். எனவே இறைவனின் வடிவங்களை இந்த 2ஆம் அதிகரணத்தில் இறைவனின் வடிவங்களான சொரூபம், தடத்தம் என்ற 2 வடிவங்களை கூற முற்படுகின்றார். இந்த பதி இலக்கணத்தில் சொரூபம் என்கின்ற நிலையானது நம் ஆன்மாக்களாகிய சிற்றறிவுக்கு சிறிதும் எட்டாத நிலை, அது மிக மேலான நிலை. ஆனால் தடத்தம் என்கின்ற நிலையானது இறைவன் ஆன்மாக்களை வீடேற்றும் பொருட்டு அருவம், அருவுருவம், உருவம் என்னும் 3 நிலைகளில் இறங்கி வருகிறார். இவர் இறங்கி வரக்கூடிய இந்த நிலையானது சுத்தமாயா தத்துவங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த தத்துவங்களில் தான் வாக்குகள் பிறக்கின்றன, சூக்குமை முதலிய வாக்குகள் பிறக்கின்றன, அச்சரங்கள் பிறக்கின்றன. இந்த தத்துவத்தில்
சொற்பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சம் என்று பிரபஞ்சங்கள் பிரிக்கப்படுகின்றன. அபரமுத்தருக்கு வேண்டப்படும் அத்துவாக்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்திலேயே இருக்கின்றன. விஞ்ஞானகர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒருமனத்தார்கள் வாழக்கூடிய இடமாக இந்த புவனங்கள் 5 வகை புவனங்கள் இங்கு கருதப்படுகின்றது. இங்கு லயம், போகம், அதிகாரம் என்ற 3 அத்துவாக்களுடன் கூடி இறைவன் 5 தத்துவங்களுடன் கலந்திருக்கின்றார். இவையாவும் சுத்தமாய தத்துவங்கள் என்றும் பதி உண்மை, பதி இலக்கணம் இந்த அளவில் இருக்கின்றது என்றும் தன்னுடைய முதல் சூத்திரத்தை நிறைவு செய்கின்றார். இவ்வாறு ஏன் இவர் வடிவம் கொண்டு வர வேண்டும் என்று கேட்கும் பொழுது, ஆன்மாக்கள் அனாதியே தொட்டு தன்னுடைய இச்சா சக்தியால் பெற்ற கண்மத்தினால் மலவயப்பட்டிருக்கின்றன. அவற்றை வீடேற்றும் பொருட்டு இறைவனானவர் இரு வினைகளை நீக்குவதற்காக தனக்கென்று ஒரு உருவ நிலையை கொண்டு வருகின்றார் என்பதை குறிப்பிடுகின்றார். இந்த நிலையில் 2ஆம் சூத்திரம் ஆரம்பமாகிறது. 2ஆம் சூத்திரம், உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனாய் ஒளியாய் ஓங்கி அழகிலா உயிர்கள் கண்மத்தானையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கெய்தல் இன்றி தானே நிலவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காது இயங்கும். இந்த 2ஆம் சூத்திரமானது 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. முதல் பிரிவில் இறைவன் உலகெல்லாம் ஆகி உடனுமாய் வேறாகி நிற்பதை முதல் அதிகரணமாகவும், அந்த பாடலை மேலும் 2 அதிகரணங்களாகவும் பிரித்து நாம் 2வது அதிகரணத்தில் தற்போது பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம். முதல் அதிகரணத்தின்படி மிக எளிமையாக கூற வேண்டும் என்றால், அகர உயிர்கள் போலவும் உடலில் ஒட்டியுள்ள உயிரை போலவும் இறைவன் ஒன்றாகியும் உடனாகியும் வேறாகி இருக்கின்றான் என்று எளிமையாக முடிக்கின்றார். 2வது அதிகரணத்தின்படி உயிர்கள் வினைகளை ஈட்டி வைத்திருக்கின்றன. இந்த வினைகளை நீக்குவதற்காக உயிர்களுக்கென்று தத்துவங்கள் கொடுக்கப்படுகின்றன. தன்னுடைய அறிவு நிலையை மறந்த உயிர்கள், பாடான நிலையில் இருக்கக்கூடிய இந்த உயிர்கள் முதலில் வித்தியா தத்துவங்கள் 7, காலம், நேதி, கலை, வித்தை, அராகம் இவற்றை 5உடன் கூடிய புருடன் என்கின்ற 7 மாயையுடன் 7 தத்துவங்களாக இந்த வித்தியா தத்துவத்தில் இந்த உயிர்கள் இயங்குவதற்கு தயாராகின்றன. இதில் இறைவன் மாயையின் துணை கொண்டு தனு கரண புவன போகங்களை கொடுத்து வினைகளை அனுபவிக்க உபகாரம் செய்கின்றார். மூல பிரகிருதியிலிருந்து அசுத்த மாயை தோன்றுகின்றது. அதாவது அசுத்த மாயை என்பது மூல பிரகிருதி கலை தத்துவத்திலிருந்து தோன்றுகிறது. கலை தத்துவத்திலிருந்து பிரகிருதி தோன்றினாலும் இது முக்குண வயப்பட்டதாகவே இருக்கிறது. முக்குணம் என்பது ராட்சசம், தாமசம், சாத்விகம் ஆகிய 3 குணங்களின் கூட்டு சேர்க்கையே முக்குணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த முக்குணமானது மேலும் விகாரப்பட்டு 9 குணங்களாக பெரிய குணமாகி குணமாக இருக்கிறது. இதே கலை தத்துவத்தின் மூல பிரகிருதியில் இருந்து புத்தி தத்துவம் தோன்றுகிறது. புத்தி தத்துவம் ஆன்மாவின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப ஆன்மா கண்ட ஒரு விஷயத்தை அது தீர்மானிக்கின்றது. புத்தி தத்துவத்தில் இருந்து அகங்கார தத்துவம் தோன்றுகிறது. அகங்காரமானது ஆன்மாவிற்கு கண்ட விஷயங்களை சோர்வுறாமல் மேல செய்வதற்காக பயன்படுகிறது. அகங்காரத்தில் இருந்து மனம் என்ற தத்துவம் தோன்றுகிறது. தைசத அகங்காரம், ராட்சச அகங்காரம், தாமச அகங்காரம் என்று 3 அகங்காரங்கள் இருக்கின்றன. தைசத அகங்காரத்தில் இருந்து மனம் என்ற தத்துவம் தோன்றுகின்றது. மனம் ஒரு விஷயத்தை யாதோ எதுவோ என்று ஆராய்ந்து ஐயுறும். அதன் பிறகு தைசத அகங்காரத்திலிருந்து ஞானேந்திரியங்கள் தோன்றுகின்றன. பூதாதி அகங்காரத்திலிருந்து சத்தம், பரிசம், ரூபம், ரதம், கந்தம் ஆகிய பஞ்சபூதங்களுக்கான சூக்குமைகள் தோன்றுகின்றன. சூக்குமை பஞ்சபூதங்கள் தோன்றுகின்றன. வைகாரி அகங்காரத்திலிருந்து கண்மேந்திரியங்கள் தோன்றுகின்றன. தன்மாத்திரைகள் 5 அந்த கரணங்கள் 3 சேர்ந்து புரியட்ட காயம் என்று ஆன்மாவுக்கு கிடைக்கின்றது.
இது வரைக்கும் அதுதான் என்னால இப்ப சொல்ல முடிஞ்சிருக்குதுங்க ஐயா. ஏதாவது பிழைகள் இருந்தது மன்னிச்சிருங்க. நன்றி. இறையர்களையும் குருவர்களையும் வணங்கி வகுப்பிற்கும் செல்வோம். ஐயா அவர்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் பற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்படுகிற இந்த பெரிய தத்துவத்தை நமக்கு ஓதி அருள் செய்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை மனதார போற்றுகின்றேன். அவரால் உபதேசிக்கப்பட்ட இந்த சித்தாந்த தத்துவத்தை நம் வரைக்கும் கொணர்ந்து சேர்த்தவர்களாகிய அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் திருவடிகளை மனதிலும் உச்சியிலும் சூட்டி நிறைவு பெறுகிறேன். இந்த சித்தாந்த தத்துவத்தை நாம் அறிய வழி செய்த உரையாசிரியர்கள் எல்லோரு திருவடிகளையும் போற்றுகின்றேன். இந்த சித்தாந்த நூல்களிலே பரிச்சயத்தை ஏற்படுத்தி அறிவை தந்த ஆசிரியர் பிரான்களுடைய திருவடிகளை நெஞ்சிருத்தி வணங்குகின்றேன். உயிர் நோக்கு என்கின்ற இந்த அமைப்பினை ஆரம்பித்து நாம் எல்லாம் தத்துவ சிந்தனை பெறுவதற்கு வழி செய்து கொண்டிருக்கிற இளையோர்க்கு என் வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். இந்த சங்கமத்தில் இணைந்து நீங்களும் பயன்பெற்று என்னையும் பயன்பெற வைக்கிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சைவ சித்தாந்தத்தை படிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை இறைவன் தர, அதனால் நாம் முதலாக உண்மை விளக்கம் என்கின்ற நூலினை கற்க முடிந்தது. மனவாசகம் கடந்த தேவர் என்கின்ற பெருமானாரால் அருளி செய்யப்பட்ட சித்தாந்த நூல் அது. சித்தாந்த சாஸ்திரங்கள் 14 ஒன்றாய் அது இணைக்கப்படாவிட்டாலும் சித்தாந்தத்தை கற்கிறவர்களுக்கான ஒரு அறிமுக நூலாக அந்த நூல் பெரும்பாலும் அறிஞர்களால் கருதப்படுகிறது. அந்த நூலினை நாம் எங்களுடைய ஆனந்தராஜன் ஐயா அமர்ந்தாகிவிட்ட ஆனந்தராஜன் ஐயாவுடைய வழிகாட்டுதலின்படி ஓரளவு கற்று முடித்தோம். அந்த நூலை தொடர்ந்து அடுத்ததாக திருவருட்பயன் என்று சொல்லப்படுகிற உமாபதி சிவாச்சாரியாரால் இயற்றப்பட்ட நூலினை நாம் கற்க முடிந்தது. அந்த நூலுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்கள் உரை செய்து நமக்கு வழிகாட்டினார்கள். அந்த 2 நூல்களையும் கற்ற பிறகு தற்போது நாம் சிவஞான சித்தியார் என்று சொல்லப்படுகிற சைவ சித்தாந்தத்தின் முக்கிய நூலான அந்த நூலை நாங்கள் படிக்க தலைப்பட்டிருக்கிறோம். சிவஞான சித்தியார் என்பது சிவஞான போதத்துக்கு அடுத்தபடியான உயர்ந்த நூலாய் போற்றப்படுகிற நூலாகும். இந்த நூலுக்கு இப்பொழுது நாங்கள் திருவிளங்கம் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலில் உரை வழிகாட்டுதலின்படி செயல்பட்டு கற்று வருகிறோம். ஒரு நிமிட அவகாசம் தாருங்கள். அவருடைய உரை வழிகாட்டுதலின்படி இப்பொழுது அந்த நூலை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். சிவஞான சித்தியார் என்பது சைவ சித்தாந்தத்தை விளக்கம் செய்கிற மிக முக்கிய நூல் என்று கருதப்படுகிறது. இந்த நூல்களை நாங்கள் இறையருள் கூடினதால் தான் கற்கிறோம் என்பதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலே நம்முடைய புத்தி என்பது 2வது பட்சமானதுதான்.
நாங்கள் படித்ததன்படி நம்முடைய புத்தி தத்துவம் நம்முடைய வினைப்பயனுக்கேற்பதான் வேலை செய்யும் என்பதை படித்திருக்கிறோம். அந்த வினைப்பயன் காரணமாக நமக்கு கிடைத்த அருளினாலேதான் சித்தாந்த நூலை நாம் கற்க முடிகிறது. இன்றைக்கு தொகுப்புரை செய்த கௌதம் அவர்கள் எவ்வளவு தூரம் அந்த நூலுக்குள்ளே இறங்கி சிந்திக்கிறார் என்பதை நமக்கு எடுத்து காட்டினார். நானும் ஒரு ஆசிரிய நிலையிலே இருந்து இந்த தொகுப்புரை செய்கிற 6வது ஒருவருக்கு 50 புள்ளிகளுக்கு கீழே போட்டு ஃபெயில் போட வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஒருவரும் அதற்கு இடம் தருகிறவர்களாக இல்லை. எல்லோரும் 80 புள்ளிக்கு மேலே எடுத்து என்னை மகிழ்விக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி. கௌதம் அவர்கள் உண்மையிலே அவரை நேரடியாகவும் நான் சந்திக்க முடிந்தது. அவர்கள் இதிலே காட்டுகிற ஈடுபாடு மகிழ்ச்சியானது. தெளிவாக சுருக்கமாக இந்த தொகுப்புரையை அவர் செய்தார். இத்தகையவர்கள் நமக்கு கிடைத்த பேறு என்றுதான் நான் அவர்களை நினைக்கிறேன். நல்ல உரை. அதற்காக உங்களுக்கு நான் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி நாங்கள் நூலுக்குள்ளே நுழைய வேண்டும். பெரும்பாலும் ஒரு சிறப்பான தொகுப்புரை மூலம் நம்மை கிட்டத்தட்ட படிக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து கௌதம் பெற்றிருக்கிறார். பாயிரவியலிலே 6 பாடல்கள், பரசிவத்தை வணங்கி அந்த நூலினுடைய பயன் முதலியவற்றை சொல்லி, கற்கிறவர்கள் பயன் முதலியவற்றை சொல்லி, விநாயகரை வணங்கி பரசிவம் வணங்கி நூல் விவரங்கள் பற்றி எல்லாம் சொல்லி அவை அடக்கம் சொல்வதோடு பாயிரவியல் முடிவடைகிறது. அதற்கு பிறகு அளவையியல், அதிலே அளவை பிரமாணங்களினுடைய விவரங்களை படித்தோம். அதற்கு பிறகு முதல் சூத்திரத்திலே பதியினுடைய உண்மையும் பதியினுடைய இலக்கணமும் விரிவுபடுத்தப்படுகிறது. உலகப் பொருள்களிலே இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் உணர முடிகிறது. சடமான பொருள்கள் இயங்குகின்றன. அவற்றை இயக்குவதற்கு ஒருவன் தேவை என்பதை மாற்று சமயத்தினுடைய கருத்தோடு தர்க்கித்து நமக்கு நிறுவி காட்டுகிறார். அதற்கு பிறகு இறைவனுடைய இலக்கணங்கள் சொல்கிறார். உண்மை இறைவனுடைய உண்மை உழைக்கப்பட்ட பிறகு இலக்கணம் சொல்கிறார். சொரூப நிலை, தடத்த நிலை என்று 2ஆக இறைவன் நிலை கொள்கிறான். சொரூபம் என்பது சைவ சித்தாந்திகள் மட்டும் இனங்கண்ட ஒரு தத்துவ நிலை அல்லது ஒரு இறைநிலை என்பதை தெரிந்து கொள்கிறோம். நம் சிந்தைக்கு அகப்படாத ஒன்று. அதற்கு பிறகு நம்மை உயிர்களை உய்விக்கும் பொருட்டு இறைவன் தடத்த நிலைக்கு இறங்குகிறான். தடத்த நிலையிலே அருவம், அருவுருவம், உருவம் என்று 3 வடிவங்கள் கொள்கிறான். அப்படி இறைவனுடைய இலக்கணங்கள் பற்றியெல்லாம் விரிவாக சொல்லி அதற்கு பிறகு 2வது சூத்திரத்துக்குள்ளே நுழைகிறோம். அங்கே பதி பற்றி சொன்ன பிறகு பதிக்கும் பசுவுக்கும் இடையில் நிற்கிற பாசங்களை விரிவுபடுத்த விளம்பி அதை பற்றி சொல்லத் தொடங்குகிற போது முதலிலே கன்மம் பற்றி சொல்கிறார். நாம் செய்கிற நல்வினை தீவினை யாவும் நம்மையே வந்து சேரும், ஏதோ வகையில் நம்மிடம் வந்து சேரும் என்பதுதான் கர்ம கோட்பாடு. அந்த கர்ம கோட்பாட்டை சுருக்கமாக சொல்கிற பொழுது, நல்வினை செய்தால் பாவமும் தீவினை செய்தால் புண்ணியமும் நமக்கு உருவாகும். நாம் செய்கிற நல்வினை தீவினைகள் புண்ணிய பாவமாக நம் ஆத்மாவிலே பதிந்து கிடந்து பிறகு இன்ப துன்பமாக விளையும். இதுதான் கர்ம அனுபவிப்பு முறை என்று நாங்கள் படித்திருக்கிறோம். நல்வினை தீவினை பாவ புண்ணியம் இன்ப துன்பம் என்று நமக்கு நம்மை அந்த வினைகள் தாக்குகின்றன. கர்மத்தின் காரணமாக தான் உயிர் பிறவிக்கு வருகிறது. மலத்தின் வயப்பட்டு பாடானமாக கிடந்த உயிர்
கன்மம் என்கின்ற வினை ஏற்பட அந்த கன்மத்தை தீர்ப்பதற்காக பிறவிகளுக்குள்ளே வந்து விழுகிறது. பிறவிகளிலே கன்மம் காரணமாக வீழ்கிற பொழுது அந்த கன்மத்தை அனுபவிக்க வந்த இடத்திலே புதிய கன்மங்களை உயிர் சேர்த்துக் கொள்கிறது. அதனை ஆகாமியம் என்று சொல்கிறார்கள். அந்த ஆகாமிய வினைகள் தொகுக்கப்படுகிற பொழுது சஞ்சீதம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி சஞ்சித வினைகளிலே பக்குவப்பட்ட வினைகளை கொண்டு ஒரு உயிரை அனுபவத்திற்காக இறைவன் அனுப்புகிறான். அப்படி கொண்டு வருகிற வினை பிரார்த்த வினை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே செய்து கொண்டிருக்கிற பொழுது அனுபவிப்பது ஆகாமியம், தொகுத்து நிற்பது சஞ்சீதம், திருப்பி நாம் கொண்டு வருவது பிராரத்துவம் என மூன்றாக வினைகள் நம்மை வந்து அடைந்து கொண்டிருக்கின்றன என்ற விவரங்கள் படித்தோம். இனி கன்ம வினையை உயிர் அனுபவித்து தீர்க்க வேண்டும். அனுபவிப்பதானால் சூக்கும நிலையிலே நின்று அதனை செய்ய முடியாது. ஆகவே அந்த அனுபவங்களை பெறுவதற்காக அதற்கு சில விடயங்களை இறைவன் கூட்ட வேண்டி இருக்கிறது. அதனாலே இறைவன் முதலிலே மாயை என்கின்ற தத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறான். ஆணவம்தான் நம்முடைய மூலமலம் என்று நமக்கு தெரியும். அதன் காரணமாக விளைவதுதான் கன்மம். கன்மத்தை அனுபவிப்பதற்காக நமக்கு துணை செய்வதுதான் மாயை. மாயையை மலம் என்றும் ஒளி என்றும் சொல்கிறார்கள். ஒரு சிற்றறிவை தந்து நமக்கு உதவுகிறபடியால் அது விடிவாமளவும் விளக்கு என்று சொல்கிறார். சூரியன் வரும் வரையும் விளக்கு சிறிய வெளிச்சம் தந்து பயன்பெறுவது போல இந்த மாயையும் நமக்கு சிறிய அறிவு வெளிச்சத்தை உண்டாக்கி தருகிறது என்பதுதான் நம்முடைய தத்துவவியலாளர்களுடைய கொள்கை. அந்த வகையிலே உயிர்களை தயார் செய்து கன்மானுபவத்தை பெற வைக்க வேண்டும். ஆகவே இந்த உயிர்களை தயார் செய்வது யார் என்ற கேள்வி எழும். ஏன் தயார் செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் அது பாடான நிலையுற்று கிடக்கிறது. எப்பொழுது பாடான நிலையுற்றது என்றால் அனாதியே உற்றது என்பதுதான் பதில். பதிலில்லாத பதில்கள் சில நம்முடைய தத்துவ கல்வியிலே வரும். அனாதி என்றால் எப்போ என்று தெரியாது என்பதுதான் உண்மையான அதற்கான அர்த்தம். ஆதியற்ற நிலையிலே அது நம்மை பீடித்திருக்கிறது. மலங்களால் ஆணவ மலத்தால் பீடிக்கப்பட்டு கிடக்கிற உயிர் கல்லு போட முழுமையாக தன் சுய அறிவு நிலையை இழக்கும். முப்பொருள்களிலே பதி முற்றறிவுடையது, பசு சிற்றறிவுடையது, பாசம் அறிவற்றது என்று படித்திருக்கிறோம். இந்த சிற்றறிவையும் இல்லாமல் செய்து பாடான நிலைக்கு ஆணவம் கொண்டு வந்துவிடும். பிறகு அதனாலே கன்ம அனுபவம் ஏற்பட, அது பற்றியும் நான் கன்மம் பற்றியும் சொல்லியிருக்கிறேன். மூலகன்மம் என்று ஒன்று பேசப்படுகிறது. அது நாங்கள் இன்னும் முழுமையாக விளங்கவில்லை. விளங்கிய அளவிலே மலவயப்பட்டு கிடக்கிற உயிர் அதனாலே ஏற்படுகிற வெறுப்பும் வெளிவர வேண்டும் என்ற விருப்பும் காரணமாக தோன்றுகிற கன்மத்தையும் நாங்கள் மூலகன்மம் என்று சிந்தித்தோம். முடிவல்ல. அது தவிர கன்மம் என்ற ஒன்று நம்மிடம் வந்து தோன்றி மறைகிற விஷயம் கன்மமாக இருந்தால் அது உள்பொருளிலே சேர்த்து கொள்ளப்பட்டிருக்க முடியாது. கன்மம் என்பது உள்பொருள் என்றால் ஆன்மா விருப்பு வெறுப்பு உண்டாவதற்கு முதலே கன்மம் என்ற ஒன்று உண்டு. விருப்பு வெறுப்பு உண்டாகிற பொழுது அந்த கன்மம் தான் நம்மோடு வந்து இணைகிறது என்ற அளவிலே அதனையும் மூலகன்மம் என்று சிந்தித்து பார்த்திருக்கிறோம். இன்னும் முடிவுக்கு நாங்கள் வரவில்லை. இவையெல்லாம் சிந்தனையில அளவிலே நிற்கின்றன. இந்த கன்மவினை தாக்கின உடனே உயிர் அறிவற்ற நிலைக்கு போய்விடுகிறது. இந்த ஆணவம் தாக்கிய உடனே உயிர் அறிவற்ற நிலைக்கு போய்விடுகிறது. இனி அதனுடைய அந்த ஆணவ அழுக்கை நீக்க வேண்டும். ஆணவத்தின் காரணமாக விளைகிற கன்மத்தை அனுபவிக்க ஆணவ மலம் வழி இழந்து கொண்டே போகும். அதை அனுபவிப்பதற்கு உயிருக்கு சில தகுதிகளை உண்டாக்கி தர வேண்டும். இருக்கிற பொருள் மூன்றே மூன்று பொருள். அதிலே பாசத்தினாலே அதுவே அறிவற்றது, அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே நமக்கு இதில் உதவி கோரி நிற்பது பசு. ஆகவே எஞ்சி இதற்கு துணை செய்யக்கூடிய இருக்கிற ஒரே ஒருவர் பதி என்று சொல்லப்படுகிறார்.
அவர் இந்த உயிர்களை இதில் இருந்து மீட்டெடுப்பதற்காக மாயை என்ற தத்துவத்தை பயன்படுத்தி முதலிலே அந்த மாயைக்குள்ளே தனது ஆற்றல்களை இறக்குகிறார். சக்தியினுடைய கலப்பினாலே ஆற்றல்களை இறக்குகிறார். அந்த மாயையை 3 கூறாக பிரித்து அதனுடைய சுத்தமாக இருக்கிற பகுதிக்குள்ளே அந்த இறைவனுடைய இறக்கம் நிகழ்கிறது. அந்த மாயைக்கு சுத்த மாயை என்று பெயர். அந்த சுத்த மாயையிலே இறைவன் நாதம் விந்து சதாசிவம் ஈஸ்வரம் சுத்தவித்தை, ஈஸ்வரம் சதாசிவம் சுத்தவித்தை என்று 4 நிலை அடைகிறான். அங்கே இருந்து கொண்டு இறை தத்துவம் உயிர்களை தயார் செய்கிறது. உயிர்களை தயார் செய்வதற்கு அடுத்த மாயினுடைய அடுத்த கூறாகிய அசுத்த மாயிலே இருந்து உயிர்கள் தயார் செய்யப்படுகின்றன. அசுத்த மாயிலே இருந்து இறைவன் காலம் நியதி என்ற 2 தத்துவங்களை தூண்டுகிறான். உயிர் வினைகளை அனுபவிப்பதற்கு ஒரு கால வரையறை வேண்டும். அந்த வரையறைக்குள்ளே அது அனுபவிக்க வேண்டிய வினைகளை சேர்க்க வேண்டும். இதுதான் கால தத்துவம், நியதி தத்துவம் என்று சொல்லப்படுகிறது. இனி காலமும் நியமிக்கப்பட்டு நியதியும் நியமிக்கப்பட்ட பிறகு உறங்கி கிடக்கிற உயிரை சற்று எழுப்பி விட வேண்டும். அப்பொழுதுதான் அது அனுபவம் பெற முடியும். அதற்காக அதனை இறைவன் சற்று கலைத்து விடுகிறான். அது கலை தத்துவம் என்று சொல்லப்படுகிறது. அது அந்த தத்துவத்தின் தூண்டுதலினாலே உயிர் செயல்திறனை பெறுகிறது. அந்த செயல்திறனை பெற்றவுடனே அதற்கு அறிவு கொஞ்சம் தூண்டப்படுகிறது. அந்த அறிவும் வந்த பிறகு அதற்கு விருப்பங்கள் உண்டாகின்றன. இதனைத்தான் இச்சா கிரியா ஞானா சக்திகள் என்று சொல்கிறோம். தூண்டப்படுகிற கலை கிரியா சக்தி, அடுத்த அதனுடைய அறிவு வித்தை என்று சொல்லப்படுகிறது. நிறைவான அதனுடைய விருப்பம் அராகம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே காலம் நியதி நியமிக்கப்பட்டு கலை வித்தை அராகம், அதாவது செயல் அறிவு விருப்பம் ஆகிய 5ம் சேருகிற பொழுது உயிருக்கு இயங்கக்கூடியதான ஒரு தகுதி வருகிறது. அந்த தகுதி நிலையை புருட தத்துவம் என்று சொல்லுகிறோம். இனி இந்த காலம் நியதி கலை வித்தை அராகம் மாயை, இதிலே நான் ஒன்றை சொல்ல வேண்டும். நான் இதற்கு முதல் மாயையை நான் பிரகிருதி மாயையை எண்ணியதாகத்தான் நான் முதல் சொன்னதாக ஞாபகம். அது தவறு. அசுத்த மாயை தான் இந்த 7 தத்துவங்களுக்குள்ளே ஒன்றாக கருதப்படுகிறது. காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை என்கிற பொழுது அது அசுத்த மாயை தான் எண்ணிக்கைக்கு வருகிறது. அதுதான் தத்துவமாக கொள்ளப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த 7ம் சேர்ந்து வித்யா தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்றன. முதல் 5 சிவ தத்துவங்கள் என்று சொல்லப்படுகிறது. இனி உயிர் அனுபவத்துக்கான தயார் நிலை வந்தவுடனே அது அனுபவம் பெறுவதற்கு அதற்கு ஒரு உடல் தேவை. அதிலே அறிவு செயற்கருவிகள் தேவை. அதற்கு பிறகு அது நின்று அனுபவிக்க ஒரு இடம் தேவை. அதற்கு பிறகு அங்கே அனுபவிப்பதற்கான அனுபவங்கள் தேவை. இவை 4ம் வேண்டும். அதை இறைவன் நமக்கு மாயையிலிருந்து உண்டாக்கி தருகிறான். அந்த அனுபவங்களை தனு கரண புவன போகம் என்கின்ற 4ஐயும், தனு உடம்பு, கரணம் கருவிகள், புவனம் வாழ்விடம், போகம் அனுபவம் என்று இவ்வளற்றையும் இறைவன் உண்டாக்கி தருகிறான். தனுகரண புவன போகங்கள் மாயையிலிருந்து உண்டாக்கப்பட்ட பிறகு உயிர் அதற்குள்ளே இறங்கி தன் வினைகளை தீர செயல்பட தொடங்குகிறது. வினைகள் தீருகிற இடத்திலே ஈட்டப்படுகின்றன. இதனாலே திரும்ப 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 உயிர் புறவிகளுக்குள்ளே ஆட்படுகிறது. அந்த புறவிகள் பலவிதமாக அதனுடைய பாவ புண்ணியத்திற்கேற்க அமைகின்றன. எல்லாம் வேறு வரிசைப்படி அமையும் என்று இல்லை. ஏறி இறங்க வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனைத்தான் நாங்கள் உடம்பு அச்சு மாறுவது, யோனி மாறுவது என்று சொன்னோம். சித்தாந்திகளை பொறுத்த அளவிலே அச்சும் யோனியும் மாறும் என்று கருதுகிறார்கள். அச்சு என்பது 7 வகை பிறப்பு, யோனி என்பது அந்த ஒவ்வொரு பிறப்புக்குள்ளும் அடைகிற மாற்றங்கள் என்று கொள்கிறோம். இப்படியாக உயிர் தன்னுடைய அனுபவங்கள் பெறுகிற வகை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே தத்துவ விவரங்கள் இப்பொழுது நமக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. சிவ தத்துவங்களை கடைசியாக சொல்ல போகிறார். முதலிலே வித்யா தத்துவங்களிலே இருந்து தொடங்கி
ஆத்ம தத்துவங்கள் என்று சொல்லப்பட வித்யா தத்துவங்கள் 7, சிவ தத்துவம் 5, ஆத்ம தத்துவங்கள் 24. இந்த 24 நாங்கள் இப்பொழுது நிறைவாக வரக்கூடியதாகிய கடைசி 5 தத்துவங்கள் பற்றி, தன்மாத்திரைகள் அதிலே இருந்து விளைகின்றதாகிய பூதங்கள் வரையான விவரங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். விட்ட இடத்திலிருந்து இன்றைக்கு நம்முடைய கல்வியை தொடருவோம். இறைவனை பிரார்த்தித்து தொடருவோம். சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் 6 தருகோட்டம் பிறையுதடி தாழ் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்படும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. திருவிளங்க தேசிக துதி. அருவிளங்க சிவநெறியின் அருணந்தி மொழிநூலில் ஆழம் தேற்றி உருவிளங்க உண்மை நிலை உணராதே முனந்தொழுக ஒழுக்கிற்காட்டி மறுவிளங்க கதிர்காம வாழ்க்கை நிலை கூட்டி வைத்த வரனே சைவத் திருவிளங்க குருவே உன் சேவடிகள் சிரமண மேற்சரிப்போம் யாமே. முதல் 2 பாடல் பொழிப்புரை என்று படிச்சிருக்கீங்க. பாடல் 154. பாடல் தலைப்பு தன்மாத்திரைகள் தோன்றும் முறைமையும் அவற்றின் தொழிலும் புரியட்டக உடம்பும். பொழிப்புரை. பூதாதி அகங்காரத்தின் நின்று சத்தம், பரிசம், உருவம், இரதம், கந்தம் என்னும் தன்மாத்திரைகள் 5 தோன்றும். அவை இந்திரியங்கள் விடயங்களை விடயக்கும்படி ஊக்கம் செய்வித்து அவற்றோடு உடன் நிற்கும். இத்தன்மாத்திரைகள் 5 அந்தக்கரணம் 3 ஆகிய 8 கூடியது புரியட்டக உடம்பாம். அதாவது பிரகிருதி மாயை வரையும் வருகிறோம். பிரகிருதி மாயை என்பது குணதத்துவம் என்று சொல்லப்படுகிறது, அல்லது சித்தம் என்று சொல்லப்படுகிறது. இங்கேதான் முக்குணங்களும் அவ்வியக்த வடிவமாக நிற்கின்றன. வெளிப்படாமல் நிற்பதை அவ்வியக்த வடிவம் என்று சொல்கிறோம். அப்படி குணதத்துவத்திலே, அத்தகைய குணதத்துவத்திலே இருந்து புத்தி தத்துவம் பிறக்கிறது. அந்த புத்தி தத்துவத்திலே இருந்து புத்தி தத்துவத்திலே முக்குணங்கள் கலந்து நின்று அது 3ஆக பிரிகிறது. அந்த அகங்காரம் அகங்கார தத்துவம் தோன்றுகிறது. புத்தி தத்துவத்திலே இருந்து அகங்கார தத்துவம் தோன்றுகிறது. அது குணதத்துவ வேறுபாடுகளாலே தைசதம், வைகாரி, பூதாதி என்று 3ஆக பிரிந்து, தைசதத்திலே அறிவு கருவிகளும், வைகாரியிலே செயற்கருவிகளும், பூதாதியிலே தன்மாத்திரை முதலியவையும் தோன்றுகின்றன. தன்மாத்திரையிலிருந்து பூதங்கள் தோன்றுகின்றன. இதிலே தன்மாத்திரைகளாகிய சுவையொளி உரோசை நாற்றம் என்கின்ற 5, அகங்காரம், புத்தி, மனம் என்கின்ற 3ஆக 8 சேர்ந்து புரியட்டகாயம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் நம்முடைய பிறவிகளினுடைய வேறாக நின்று பிறவிகளை மாறுபடுத்தி நமக்கு தருவது என்கின்ற அளவிலே படித்திருக்கிறோம். பாடல் 155. பாடல் தலைப்பு பஞ்சபூதங்கள் தோன்றும் முறைமையும் அவற்றின் குணங்களும். பொழிப்புரை. சத்தம் முதலிய தன்மாத்திரைகள் நின்று முறையே ஆகாயம் முதலிய சூக்கும பஞ்சபூதங்கள் தோன்றும். அவை ஒன்றற்கு ஒன்று ஏற்றமாகிய சத்தம் முதலிய குணங்களை பொருந்தி இருக்கும். அகப்புற பூதங்களும் புறப்பூதங்களும் இக்குணங்களை மிகவும் தூலமாய் பொருந்தி அவற்றோடு பிரிப்பின்றி நிற்கும். தன்மாத்திரைகளில் இருந்து பூதங்கள் தோன்றுகிறது. எந்தெந்த தன்மாத்திரையிலிருந்து என்னென்ன பூதங்கள் தோன்றுகிறது என்று படித்தோம். சுயலி ஊர்வோசை நாற்றம் என்பதிலே ஓசையிலே இருந்து பூதம் தோன்றுகிறது. ஓசை என்கின்ற தன்மாத்திரையிலே இருந்து பூதம் தோன்றுகிறது. ஊறுதல் அல்லது உணர்வு என்ற தன்மாத்திரையிலே இருந்து காற்று தோன்றுகிறது. அது பிறகு ஒளி என்ற தன்மாத்திரையிலிருந்து நெருப்பு தோன்றுகிறது. அதுக்கு பிறகு சுவை என்கின்ற தன்மாத்திரையிலிருந்து நீர் தோன்றுகிறது. நாற்றம் என்கின்ற தன்மாத்திரையிலிருந்து
பூமி சுயொலி உரோசை நாற்றம் என்ற தன்மாத்திரையில இருந்து நிலம் தோன்றுகிறது. இதுதான் பஞ்சபூதங்கள் தோன்றுகிற முறை. பிறகு அந்த பஞ்சபூதங்களிலே பழையபடி நாங்கள் அதை தன்மாத்திரையினுடைய வெளிப்பட்ட நிலையை காண்கிறோம். ஆகாயத்திலே ஓசை, காற்றிலே ஊறுதல், அக்கினியிலே காட்சி, நீரிலே சுவை, நிலத்திலே வாசனை. ஆகவே இந்த உள்ளே நின்று தன்மாத்திரையாக நிற்கிற பொழுது பூதங்களை சூக்ம பூதங்கள் என்று சொல்லுகிறோம். பிறகு வெளிப்படுகிற பொழுது தூள பூதங்களாக மாறுகின்றன. இவைதான் நம்முடைய அனுபவங்களினுடைய பயிற்சிக்கு ஆரம்ப நிலை துணைக்கருவிகளாக நிற்பவை என்பதை படித்திருக்கிறோம். அதிலே இருந்து மேலே படிப்போம். புதிய பாடல்ங்க. பாடல் 156. பாடல் தலைப்பு புறப்பூதங்களின் குணமும் தொழிலும். புறப்பூதம் என்பது நாங்கள் கண்ணாலே காணுகிறதாகிய ஆகாயம், காற்று, அக்கினி, நீர், நிலம் ஆகிய இந்த 5 பூதங்களைத்தான் நாங்கள் புறப்பூதங்கள் என்கிறோம். வெளிப்பட்டு தெரிகிற தூளபூதங்கள். இந்த தூளபூதங்கள் பற்றிய விவரங்களை இனி சொல்ல போகிறார்கள். அதற்கு அந்த பூதங்களுக்கு இன்றைக்கோ விஞ்ஞானம் பற்றி இன்றைக்கு தான் பேசுவதாக நினைக்கிறோம். இன்றைக்கோ நம்முடைய வாழ்விடத்தினுடைய அத்திவார அணுக்களை ஆராய்ந்திருக்கிறார்கள். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்கின்ற பஞ்சபூதம் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. அதை விளங்குவதற்கே ஒரு நுண்ணறிவு இருந்திருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ காலத்துக்கு முதல் ஏற்பட்ட அறிவு நிலை இது. அந்த 5ஐயும் பார்த்து கண்டுபிடித்தது மட்டுமல்லாமல் அதை அணுவடிவாக கண்டு அதனுடைய வடிவம் என்ன, அதனுடைய நிறம் என்ன என்பதை இன்றைய விஞ்ஞான ஆராய்ச்சி போல கண்டுபிடித்து அதற்கு மேலே ஒருபடி போய் இந்த பூதங்களை எந்த அணுவினாலே என்ன சவுண்டினாலே அசைக்கலாம், ஒவ்வொரு பூதத்தையும் சப்தரூபமாக அசைக்க முடியும். ஏனென்றால் சத்தம்தான் எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கக்கூடியதாகிய விடயம், ஆகாயத்தோடு தொடர்புபட்ட விடயம். அந்த சப்த ரூபத்தினாலே இந்த பூதங்களினுடைய அசைவை ஏற்படுத்த முடியும் என்று அது பற்றி கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவற்றைத்தான் அந்தந்த பூதத்தை அசைக்கக்கூடிய சப்தத்தைத்தான் அதனுடைய பீஜ மந்திரம் என்று சொல்கிறோம். ஆகவே இந்த பீஜ மந்திரங்களையும் இனங்கண்டிருக்கிறார்கள். அதற்கும் மேலே போய் இந்த பீஜ மந்திரங்களுக்கு யார் அதிதெய்வம் என்பதை தங்களுடைய யோக காட்சியினாலே கண்டிருக்கிறார். தெய்வத்தை காண்பதற்கே முதல் ஒரு அறிய வேண்டும். பிறகு இன்ன பூதத்துக்கு இன்ன தெய்வம்தான் அதிதெய்வம் என்பதை இனம் கண்டு முழுவதும் சொன்ன விவரங்கள் தான் இப்படி அடுத்தடுத்த பாடல்களிலே நாங்கள் படிக்கப் போகிறோம். பாடல். இரந்தரமாகி வான்தான் இடம் கொடுக்கும், சலித்து பறந்து அவை திரட்டும் கால், தீ சுட்டு ஒன்றுவித்தல் பண்ணும், நிரந்தரம் குளிர்ந்து நின்று பதம் செய்யும் நீர், மண் தானும் உரந்தரும் கடினமாகி தரித்திடும் உணர்ந்து கொள்ளே. பொருளுரை. வான்தான் இரந்தரமாகி இடம் கொடுத்திடும். பூதங்களுள் ஆகாயமானது வெளியாயிருத்தலாகிய குணமும் இடம் கொடுத்தலாகிய தொழிலும் உடையதாம். ஒவ்வொரு பூதத்தினுடைய குணம் என்ன, தொழில் என்ன என்று சொல்லுகிறார்கள். இப்ப நாங்க படிக்கிறது சித்தாந்தம் இல்ல, சயின்ஸ் படிக்கிறோம். சயின்ஸ் என்றால் ஏதோ பெரிய விஷயம் என்று எங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கிறது. இவற்றை படிக்கிற பொழுதுதான் இன்றைய ஆய்வுகள், ஆராய்ச்சிகள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்று தெரியும். ஆகவே ஒவ்வொரு பூதங்களுடைய என்ன விஷயம் சொல்ல, குணமும் தொழிலும் சொல்ல போகிறார். ஒவ்வொன்றாக சொல்ல போகிறார். வான்தான் இரந்தரமாகி இடம் கொடுத்திடும். பூதங்களுள் ஆகாயமானது வெளியாயிருத்தலாகிய குணமும் இடம் கொடுத்தலாகிய தொழிலும் உடையதாம். பூதங்களிலே ஆகாயத்தினுடைய குணம் என்னவென்றால் வெளியாயிருத்தல்.
ஆகாயம் என்பதே வெளிதான். அதை நான் பல தரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். எங்கெல்லாம் வெளி இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆகாயம் பூதம் இருக்கிறது என்று அர்த்தம். பஞ்சபூதங்களிலே பூதம் இல்லாத இடமெல்லாம் நம்முடைய ஆகாய பூதம் இருக்கிறது என்று அர்த்தம். அந்த ஆகாய பூதத்துக்குள்ளே மற்ற பூதங்கள் அடங்கி நிற்கும். நாங்கள் காணுகிற வெளிக்குள்ளே இருக்கிற பொருள் எல்லாம் புற பொருள்கள். அதுக்கு இடம் கொடுத்து நிற்பது ஆகாயம். அது சூக்குமமானது. அதை நாம் புலன்களாலே அறிய முடியாது, உணரத்தான் முடியும். அதனாலேதான் இன்றைக்கும் சிதம்பரம் கோயிலிலே, சிதம்பரம் பஞ்சபூத ஸ்தலங்களிலே ஆகாய பூத ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் அதற்கு மற்றைய தலங்களை விட முக்கியத்துவம் அதிகம். அங்கே போனால் சிதம்பர ரகசியம் என்று சொல்லி தரிசனம் பண்ணி வைக்கிறார்கள். அது என்னவென்றால், ஆகாய பூத ரூபமாக இறைவனை தரிசிப்பது, வெளியை வணங்குவது. அங்கே வழியை ஒரு கற்பூரம், அந்தணர்கள் கற்பூரம் காட்டினோடனே அதுக்குள்ளே ஏதாவது தெரியுதா என்று போகிறவர்கள் கூர்ந்து கூர்ந்து பார்ப்பார்கள். அது கூர்ந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பார்க்க தெரிகிற வெளிதான் இறைவன் வெளிரூபமாக, வெளியினுடைய வடிவமாக நிற்கிறான் என்பதுதான் அங்கே உணர்த்தப்படுகிற விஷயம். ஆகவே தத்துவம் படித்தவர்களுக்கு தான் அதை உண்மையான தரிசனம் கிட்டும். அந்த வெளியாக இருந்து மற்றைய பூதங்களுக்கு இடம் கொடுப்பது, இதுதான் ஆகாய பூதத்தினுடைய வேலை. அதைத்தான் முதல் வரியிலே சொல்கிறார். திருப்பி ஒரு தரம் படியுங்கள். வான்தான் நிரந்தரமாகி இடம் கொடுத்திடும். பூதங்களுள் ஆகாயமானது வெளியாயிருத்தலாகிய குணமும் இடம் கொடுத்தலாகிய தொழிலும் உடையதாம். அதற்கு குணம் வெளியாயிருத்தல், வெளியாயிருத்தல் அதனுடைய குணம், இடம் கொடுத்தல் அதனுடைய தொழில். இது ரெண்டு. அதனுடைய குணமும் சொல்லி தொழிலும் சொல்லுகிறார். வெளியாயிருக்கும், பிறகு மற்றவற்றுக்கு இடம் கொடுக்கும். இந்த ஆகாய பூதம் நாங்கள் நேற்று கடைசி வகுப்பிலே படிக்கிற பொழுது உடம்பினுடைய உறுப்புகளிலே பல பிரித்து சொன்னார். இன்னென்ன பூதங்களாக விளையும் என்று சொல்கிற பொழுது ஹிருதயம் முதலிய இடத்திலே இருக்கிற வெளி ஆகாய பூதத்தினாலே அமைவது என்று படித்தோம். ஆகவே வெளி குணம், இடம் கொடுத்தல், தொழில். கால் சலித்து பறந்தவை திரட்டும். காற்றுக்கு இன்னொரு பேர் கால். காலில் தலைப்புட்டி என்று நான் முன்பும் உங்களுக்கு அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். மகாபாரதத்திலே போரை நிறுத்துவதற்கு என்ன செய்வது என்று சொல்லுகிற பொழுது அவன் சில நிபந்தனைகள் சொல்கிறான். அப்படி சொல்லுகிற பொழுது காலில் தலைப்புட்டி என்பது காற்றினுடைய புதல்வனாகிய வீமன் என்று என்னுடைய ஆசிரியர் சொன்ன விவரம் இருக்கிறது. இப்பொழுது நான் அதை விரித்து சொல்லவில்லை. கால் என்பது காற்று. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். என்ற வாசியங்கள். கால் சலித்து பறந்தவை திரட்டும். வாயுவானது சலித்தலாகிய குணமும் பறந்தவற்றை திரட்டுதலாகிய தொழிலும் உடையதாம். காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே என்று விநாயகரிலே படிக்கிற பொழுது சில பேர் இந்த காலிலிருந்து எழுப்புகிறது என்று பொருள் கொள்வார்கள். காலால் எழுப்பும் என்றால் காற்றால் எழுப்புவது என்று அர்த்தம். அது அந்த பாடலுக்கும் அதுதான் அர்த்தம் என்று சொல்லுகிறேன். இங்கே கால் என்ன செய்கிறது சொல்லுங்கள். கால் சலித்து பறந்தவை திரட்டும். காற்றுக்கு என்ன வேலை? ஆகாயத்துக்கு வெளி குணம், இடம் கொடுத்தல், தொழில். காற்றுக்கு பரவுதல் குணம். சலித்தல் என்றால் பரவுதல். அந்த பரவுறது குணம் அசைந்து கொண்டே இருக்கும். பரவி அது என்ன செய்யும் என்றால் பொருள்களை ஒன்று திரட்டும். பறந்து கிடக்கிற பொருள்களை ஒன்று திரட்டுகிற சக்தி காற்றுக்கு உண்டு என்கிறார்கள். சலித்தலாகிய குணமும் பறந்தவற்றை திரட்டுதலாகிய தொழிலும் உடையதாம். தீ சுட்டு ஒன்றுவித்தல் பண்ணும். நெருப்பு வேலை என்றால் சுடுகிற தன்மை அதனுடைய குணம். ஒன்றுவித்தல் என்றால் எல்லாவற்றையும் சாம்பலாக்கி ஒரு இடத்திலே ஆக்கிவிடும். பலவாக இருக்கிறதை ஒன்றாக ஆக்கிற தன்மை அக்கினிக்கு உண்டு என்கிறார். தேயுவானது சுடுதலாகிய குணமும் ஒன்றுவித்தலாகிய தொழிலும் உடையதாம். நீர் நிரந்தரம் குளிர்ந்து நின்று பதம் செய்யும். ஒன்றுவித்தல் என்பது அதனுடைய மூலத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும். இப்ப பஞ்சபூதங்களாக பிரிந்து கிடக்கிற பொருட்களை எரித்தால்
அது அதனுடைய மூலங்களுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து விடும். அதுதான் நாங்கள் எங்களுடைய இறப்புக்கு பிறகு சடலத்தை எரிக்கிற மரபை நாங்கள் வைத்ததற்கு காரணம். அது ஒன்றுவித்து விடும். அதனாலே தான் அதை செய்கிறார்கள். நீர் நிரந்தரம் குளிர்ந்து நின்று பதம் செய்யும். அப்புவானது இடைவிடாது குளிர்தலாகிய குணமும் பதம் செய்தலாகிய தொழிலும் உடையதாம். நீருக்கு குணம் குளிர்தல். அதனாலே தான் தண்ணீர் என்று சொல்லுகிறோம். தன்மை கொண்ட இயல்புடையது. அப்போ வெந்நீர் வருகிறதே அது எப்படி என்று கேட்டால், அக்கினியிலே இருந்து தோன்றுவது நீர். அதனாலே அக்கினியை உள்வாங்குகிற சக்தி நீருக்கு உண்டு. அக்கினியிலே இருந்து வந்திருக்காவிட்டால் நாங்கள் வெந்நீர் வைத்திருக்க முடியாது. குளிரிலே பத்து தண்ணீரிலே தான் குளிக்க வேண்டி இருந்திருக்கும். இறைவன் அதெல்லாம் நினைத்துத்தான் நமக்கு உதவுகிறான். நெருப்பிலே இருந்து தோன்றிய நீரிலே நெருப்புத்தன்மை ஏறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் தண்ணீரை சுட வைக்க முடிகிறது. அப்படி சுட வைக்கிற தன்மை, நாங்கள் சொன்னோம், குணங்கள் ஒவ்வொன்றாக கூடிக்கொண்டு போகும். ஆகாயத்துக்கு 1, காற்றுக்கு 2, அக்கினிக்கு 3, நீருக்கு 4, நிலத்துக்கு 5 குணம் என்று படித்தோம். ஆகவே இங்கே நீரினுடைய வேலை குணம் குளிர்மை. அதனுடைய வேலை என்னவென்றால் பதப்படுத்துறது. அதான் தோசை சுட உளுந்த ஊற விட்ட உடனே அது அரைக்கத்தக்கதாக பதமாகி விடுகிறது. நீரிலே போட்டால் எதுவும் பதமாகும் என்கிற காரணத்தினாலே அதற்கு பதப்படுத்துதல் அதனுடைய தன்மை என்கிறார். குளிர்மை அதனுடைய குணம், பதப்படுத்துதல் அதனுடைய தன்மை. மண் தானும் உரம் தரும் கடினமாகி தரித்திடும். பிருத்திவியும் வலி தருதற்கு ஏதுவாகிய கடினமாதலாகிய குணமும் தரித்திடுதலாகிய தொழிலும் உடையதாம். மண்ணுக்கு என்ன குணம் என்றால் கடினம். அதனுடைய தொழில் என்னவென்றால் நிற்க இடம் கொடுத்தல். நீரிலே, காற்றிலே, நெருப்பிலே நிற்க முடியாது, நிலத்திலே நிற்கலாம். ஆகவே தரித்தல் என்றால் நிற்பல். ஆகவே அதனுடைய என்ன இறுக்கமான பொருளே தான் நிற்க முடியும். ஆகவே இறுக்கமான அந்த நிலையிலே நிலம் நிற்பதற்கு இடம் கொடுக்கிறது. இப்பொழுதெல்லாம் கடல்களிலே போய் இந்த காலிலே பெரிய சிறகு மாதிரி பூட்டி தண்ணியிலே நிற்கிறார்கள். அப்ப அது நிற்றல் இல்லையா என்றால் நிரந்தரமான நிற்றல் இல்லை. கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலையே தான் அங்கே இருக்கலாம். நிலம்தான் நிற்றலுக்கான உறுதிப்பாட்டை தருகிற விஷயம். எந்த ஒன்றும் இல்லாமல் நாங்கள் எங்கள் பாட்டிலே நிற்கக்கூடிய இடம் தருவது இந்த நிலம். அதற்கு காரணம் அதனுடைய குணமாகிய திண்மை. அந்த திண்மையான குணத்தை கொண்டிருப்பதனாலே அது தரித்தலாகிய அந்த இயல்பை நமக்கு உண்டாக்கி தருகிறது. இது நிலப்பூதத்தினுடைய இயல்பு என்கிறார். குணமும் தொழிலும், 5 பூதங்களுடைய குணங்களும் தொழில்களும் இந்த பாடலிலே வரையறுத்து சொல்லப்படுகின்றன. உணர்ந்துகொள் இவற்றினை அறிவாயாக. பொழிப்புரை. புறப்பூதங்களுள் ஆகாயத்திற்கு குணம் வெளியாயிருத்தல், தொழில் இடம் கொடுத்தல். வாயுவிற்கு குணம் சலித்தல், தொழில் பரந்தவற்றை திரட்டுதல். தேயுவுக்கு குணம் சுடுதல், தொழில் ஒன்றுவித்தல். அப்புவிற்கு குணம் குளிர்தல், தொழில் பதம் செய்தல். பிருத்திவிக்கு குணம் கடினமாதல், தொழில் தரித்தல். இறைவன் இந்த மாயையை எப்படியெல்லாம் அமைத்து இந்த உயிர் அனுபவங்களுக்கு உதவுகிறான் என்றதுதான் இதில் இருக்கிற ஆச்சரியம். எல்லா தத்துவங்களும் அமைத்து கொண்டு வந்து தன்மாத்திரை அமைத்து, தன்மாத்திரையிலிருந்து பூதங்கள் அமைக்கிற பொழுது பூதங்களினுடைய இயல்பை ஒரு வரையறை செய்துதான் விடுகிறான். இங்கெங்கே இன்னென்ன விடயங்கள் இருந்தால்தான் உயிர்கள் முழு அனுபவம் பெறலாம் என்பதற்காக பூதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணத்தையும் கொடுத்து ஒவ்வொரு தொழிலையும் கொடுக்கிறான். அந்த குணம் தொழில் என்ன என்பது பற்றித்தான் இப்பொழுது நாங்கள் பார்த்தோம். பாடல் 156 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு புறப்பூதங்களின் குணமும் தொழிலும். இரந்தரமாகி வான்தான் இடம் கொடுத்திடும், சலித்து பரந்தவை திரட்டும் கால், தீ சுட்டு ஒன்றுவித்தல் பண்ணும். நிரந்தரம் குளிர்ந்து நின்று பதம் செய்யும் நீர், மண் தானும் உரந்தரும் கடினமாகி தரித்திடும் உணர்ந்து கொள்ளே. பொழிப்புரை. புறப்பூதங்களுள் ஆகாயத்திற்கு குணம் வெளியாயிருத்தல், தொழில் இடம் கொடுத்தல்.
வாயுவிற்கு குணம் சலித்தல், தொழில் பரந்தவற்றை திரட்டுதல். தேயுவிற்கு குணம் சுடுதல், தொழில் ஒன்றுவித்தல். அப்புவிற்கு குணம் குளிர்தல், தொழில் பதம் செய்தல். பிருத்திவிக்கு குணம் கடினமாதல், தொழில் தரித்தல். பாடல் 157. பாடல் தலைப்பு புறப்பூதங்களின் வடிவும் நிறமும் பீஜாட்சரங்களும். பூதத்தினுடைய குணம் தொழில் சொல்லிவிட்டார். இனி அடுத்த பாடலிலே 3 விஷயங்கள் சொல்ல போகிறார். என்னென்ன? வடிவு, நிறம், பீஜாட்சரங்களுக்கான வடிவம் என்ன? பூதங்களுக்கான வடிவம் என்றால் பூத அணுக்களுக்கான வடிவம் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனுடைய வடிவென்ன, அதனுடைய நிறம் என்ன, அதனுடைய அசைவின் சப்தம் என்ன, அதுதான் பீஜாக்கரம் என்று சொல்வது. இந்த 3ஐயும் இந்த பாடல் சொல்ல போகிறது. படியுங்க. மண் புனல் அனல் கால் வான்பால் வடிவு நாற்கோணமாகும், தன்பிறை 3 கோணம் தகும் அறுகோணம் வட்டம். வண் பொன்மை வெண்மை செம்மை கருப்பொடு தூமம் வண்ணம், எண் தரும் எழுத்துத்தானும் லவராய அவ்வுமாமே. கூட எதுகை மோனை பிழைக்காமல் சுத்தமான கவிதையிலே சொல்ல கடவுள் அருள் இருந்தால் ஒழிய முடியாது என்று நினைக்கிறேன். ஒவ்வொன்றாக சொல்லுங்கள். பொருளுரை. மண் புனல் அனல் கால் வான்பால், நிலம் நீர் தீ வழி வெளி என்னும் புறப்பூதங்கள் 5க்கும் 5 பூதங்கள் கீழே இருந்து சொல்லுகிறார். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பூதங்களுக்கும் நாற்கோணம் தன்பிறை 3 கோணம் தகும் அறுகோணம் வட்டம். நிறை நிரலாக நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும். மேலே நிலத்திலே இருந்து ஆகாயம் வரை சொன்னார். இப்ப வடிவங்கள் சொல்லுகிற பொழுது நிலத்தோடு முதல் வடிவத்தை சேர்க்க வேண்டும். நிலத்துக்கு என்ன வடிவம்? முறையே நாற்கோணமும். நாற்கோணம் என்றால் சதுரம் என்றால் சதுரம்தான் திண்மையை உருவாக்க முடியும், அந்த அணுக்களை இணைக்க முடியும். உங்களுக்கு நான் சொல்வது புரியும் என்று நினைக்கிறேன். இப்ப சும்மா அது ஒரு நேரடி விளக்கம் இல்லாமல் சச்சதுரமான கட்டைகள் கிடைத்தால் ஒரே மாதிரி அடுக்கி அந்த இடத்தை உறுதிப்படுத்த முடியும். உங்களுக்கு அது தெரியும். அதுபோலத்தான் நிலத்தினுடைய அந்த அணுக்கள் சச்சதுரமாக இருப்பதால், நாட்கோணமாக இருக்கிறபடியால் தான் ஒன்றோடொன்று இணைஞ்சு அந்த திண்மை நிலத்துக்கு வந்து அதிலே தரித்தலாகிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. ஆகவே அதனுடைய அணுக்களுடைய வடிவம் நாட்கோணம். இனி அதற்கு மேலே அடுத்ததாக நீருக்கு போகிறோம். நிலத்திலிருந்து நீருக்கு போனால் நீர் திண்மைப்படாது. அப்படி என்றால் அதனுடைய அணு எப்படி இருக்க வேண்டும் என்றால் பிறை வடிவமாக, அப்படித்தானே? குளிர்ந்த பிறை போலும் இருகோணமும். பிறை போலும் இருகோணம், அது 2 எல்லையை கொண்டு சொல்லுகிற இருகோணம் என்று சொல்கிறார். பிறைதான் அதனுடைய அந்த அணுவினுடைய வடிவம். பிறை இருந்தால் ஒன்றொன்று இணையாது, அசைந்தே நிற்கும். அதான் தண்ணி அப்படி அசைவதற்கு காரணம் அதனுடைய அந்த அணு வடிவம் என்று சொல்கிறார்கள். பிறை போன்ற வடிவம் கொண்டது. முக்கோணமும். அடுத்தது நெருப்புக்கு முக்கோணம், ஸ்வஸ்தி என்று சொல்வார்களே. இந்த என்று சொல்வது பொழுது என்ன? ட்ரையாங்கிள். ஆமா ஆமாம், அதுதான் அந்த முக்கோண வடிவம். அதுதான் அக்கினிக்கான வடிவம். அது ரொம்ப முக்கியமானது. அது நாங்கள் என்ன இன்னொரு சொல் வருவதில்லை எனக்கு. அதுக்கு என்ன? கூம்பு இல்லை. அதை வழிபாட தொடங்கி இருக்கிறார்கள் பல பேர். இந்த பிரமிட்டுக்கு தமிழ்ல என்ன? சரி, அது இருக்கட்டும். பிரமிட் என்று நேற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் இப்பொழுது உலகத்திலே மிகப்பெரிய ரகசியமா இருக்கிற விஷயம். உங்களுக்கு தெரியும், வெப்திலே இந்த பிரமிட் வடிவங்கள் இருக்கின்றன. அதை இப்பொழுது விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் முதலிலே அதை என்ன சொன்னார்கள் என்றால், அந்த காலத்து அரசர்களுடைய உடலை பதப்படுத்துகிற இடம் என்று அந்த இதை பார்த்து விட்டு, அதுக்குள்ளே அந்த உடல்கள் பாதுகாக்கப்பட்டிருந்ததால் அதை பார்த்து விட்டு சொன்னார்கள். ஆனால் நம்மவர்களுடைய கருத்து என்னவென்றால், இந்த கூம்புக்கு என்ன சக்தி இருக்கிறது என்றால், பிரபஞ்ச சக்தியை உள்ளிருக்கிற ஆற்றல் இருக்கிறது. இந்த கூம்பு வடிவத்துக்கு
அது பிரபஞ்ச சக்தியை உள்ளிழுக்கும். முந்தைய ஆரம்ப கால வகுப்புகளிலே அதை பற்றிய விவரங்கள் சொல்லி இருக்கிறேன். அந்த கூம்பினுடைய சக்தி என்றால் பிரபஞ்ச சக்தியை அது உள்ளிழுத்து விடும். அதனூடாக பிரபஞ்சங்களிலே பயணம் செய்கிற முறைமை ஒன்று இருந்தது. அதுதான் அந்த பிரமிட்டினுடைய ஒழுங்கு என்று சொல்கிறார்கள். அதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார்கள். அந்த கூம்பு வடிவம்தான் அக்கினியினுடைய வடிவம் என்று சொல்கிறார்கள். தக்க அறுகோணமும் காற்றுக்கு. காற்றுக்கு அறுகோணம், நெருப்புக்கு இந்த முக்கோண வடிவம் சுழறுகிறது போன்ற தோற்றம் என்று வைத்துக் கொள்ளலாம். நாங்கள் காற்று சுழன்றடிப்பது, அது அப்படியே சுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே அதற்கு அறுகோணம் தான் அதனுடைய அணு வடிவம் என்று சொல்கிறார்கள். அடுத்து வட்டமும் ஆகாயத்திற்கு. ஆகாயம் அப்படியே வெளியாக இருக்கிறது, வட்டத்துக்குள்ளேதான் வெளிவரும். ஆகவே இந்த அணுத்தொடர்பு இப்ப நான் சொல்றது என்பது இந்த 100% வரையறை அல்ல. இந்த அணுவடிவங்களை கொண்டு நாங்கள் பூதங்களை சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது, அதனுடைய இயல்பை சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகாயத்துக்கு வட்டம் அணுவினுடைய வடிவம். முறையே நாற்கோணமும் குளிர்ந்த பிறை போலும் இருகோணமும் முக்கோணமும் தக்க அறுகோணமும் வட்டமும் வடிவங்களாகும். வன் பொன்மை வெண்மை செம்மை கருப்பொடு தூமம் வண்ணம் மாம். அழகு நிறம் சொல்ல போகிறார். மண்ணுக்கு என்ன நிறம்? அழகு பொருந்திய பொன்மையும். பொன்னிறம் தான் மண்ணுக்குரிய நிறம். வெண்மையும். காற்றுக்கு நீருக்கு நிறம், நீருக்கு வெண்மை நிறம். செம்மையும். காற்றுக்கு அக்னிக்கு செம்மை. அக்கினிக்கு செம்மை நிறம். அது சரி, காற்றுக்கு தான் கருமையா? கருமையும். காற்றுக்கு கருமை நிறம். புகைமையும். ஆகாயத்துக்கு புகை நிறம் என்று சொல்கிறார். புகைமையும் முறையே நிறங்களாம். இது ஆகாய என்ன பஞ்சபூதங்களுடைய நிறம் சொல்லுகிறார். பொன்மை, அதுக்கு அடுத்தது வெண்மை, வெண்மை, செம்மை, செம்மை, கருமை, புகைமை. இந்த 5 பூத அணுக்களினுடைய நிறங்கள் என்று சொல்கிறார். எழுத்துத்தானும் எண் தரும் ல வ ர ய அவ்வும் ஆம். இதுதான் பீஜ மந்திரங்கள் என்று சொல்லப்படுகிறது. பீஜம் என்றால் விதை. ஒரு தாவரம் பெரிதாக வளர்ந்து விரிந்து கிடக்கும், ஆனால் அதனுடைய மூலம் எங்கே ஒடுங்கி கிடக்கும் என்றால் விதையிலே தான் ஒடுங்கி கிடக்கும். அதுபோல ஒவ்வொரு பூதமும் பறந்து விரிந்திருந்தாலும் அதை உள்நோக்கி பார்த்து கொண்டு போற பொழுது அதனுடைய அந்த கடைசி நிலை, அதைத்தான் பீஜ மந்திரம் என்னும். அது ஒவ்வொரு சப்தத்திலே தங்கி இருக்கிறது என்கிறார். இதுதான் எங்களுடைய சைவ சமயத்தினுடைய அல்லது இந்து சமயத்தினுடைய பெரிய ஆதாரம். மந்திரங்கள் என்று சொல்லப்படுபவை எல்லாம் எல்லாரும் இப்பொழுது அது பற்றி பல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மந்திரங்கள் என்ன செய்யும் என்றால் பஞ்சபூதங்களை அசைவிக்கும். அதற்கு பொருள் நிலை இல்லை, அதற்கு ஓசை நிலைதான். மந்திரங்களுக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி என்னென்னவோ இப்ப விமர்சனங்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மந்திரங்களிலே பல வகையான உண்டு. இறைவனை துதிக்கிற மந்திரங்கள், அது தோத்திரங்கள் என்று சொல்லப்படுகிற பொழுது அதிலே நாமங்கள் வரும். இறைவனுடைய நாமங்களை சொல்லி துதிப்பது, அது 108 சொல்வது, 300 சொல்வது, 1008 சொல்வது நாம அர்ச்சனை வகை. அது வேத மந்திரங்கள் என்ன செய்யும் என்றால் அந்த மந்திர ஓசை பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும். அதற்கு காரணமாக இருப்பது அந்த பீஜ மந்திரங்களினுடைய அடிப்படை சத்தத்தை வைத்துக் கொண்டுதான் சொல்வார்கள். இதெல்லாம் கோயில்களில் யாகங்கள் நடக்கிற பொழுது நல்ல அந்தணர்கள் செய்தால் அந்த விவரங்கள் எல்லாம் வெளிப்பட்டு வருவதை நாங்கள் காதாலே கேட்கலாம். அதிலே நிலபூதத்துக்குரிய பீஜ மந்திரம் என்ன என்று முதல் சொல்லுகிறார். எது சொல்லுங்கள்? இவற்றிற்கு பீஜங்கள் வலியுடைய லகார வகார ரகார யகார ஹகாரங்களாம். ல என்றால் அது நிலத்துக்கான பீஜ மந்திரம். அடுத்தது வகார. ப என்பது நீருக்கு, நீருக்கான பீஜ மந்திரம். அடுத்தது காற்றுக்கு ரகாரம். அக்னிக்கு ரகாரம். 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 காற்றுக்கு யகாரம். ய ர ய.
ஹகாரம் வந்து ஆகாயத்திற்கு. என்னகாரம்? ஹகாரம். ஆ, ஆனா ஆ. தமிழ்ல இல்லாததுனால ஆன்னு போடுறாங்க. ஆமா. ஹ என்பது இந்த நாங்கள் அகீனத்தை போட்டு எழுதுகிற ஹ என்று எழுத வேணும். ஹ என்ற ஓசை. இவற்றிற்கு பீசங்கள் வரியுடைய லகார வகார ரகார யகார அகாரங்களாம். பொழிப்புரை. பிருத்திவிக்கு வடிவு நாற்கோணம், நிறம் பொன்மை, பீஜாக்கரம் லகாரம். அப்புவிற்கு வடிவு இருகோணம், நிறம் வெண்மை, பீஜாக்கரம் வகாரம். தேயுவிற்கு வடிவு முக்கோணம், நிறம் செம்மை, பீஜாக்கரம் ரகாரம். வாயுவிற்கு வடிவு அருகோணம், நிறம் கருமை, பீஜாக்கரம் யகாரம். ஆகாயத்திற்கு வடிவு வட்டம், நிறம் புகைமை, பீஜாக்கரம் ஹகாரம். இந்த அச்சரங்களை தொடர்ந்து சொல்ல அந்தந்த பூதங்கள் அசைந்து கொடுக்கும் என்பது நம் நம்பிக்கை. இந்த ரகசியங்களை தெரிந்து கொண்டால் பல காரியங்கள் சாதிக்க முடியும். சாதிக்க முடியும் என்றால் திடீரென்று இப்போ புத்தகத்தில் படிச்சுட்டு சாதிப்பதல்ல, அதை பயிற்சியாலே அனுபவப்படுத்தி கொண்டோமானால் பூதங்களுக்கும் தெய்வங்களுக்கும் தொடர்புண்டு. பூதங்களுடைய பீஜாக்கரத்தை உச்சரிக்க அந்த தெய்வங்கள் நமக்கு செயற்படும். நம்முடைய உடல் உறுப்புகளுக்கும் பூதங்களுக்கும் தொடர்புண்டு. இன்னென்ன உறுப்பு இன்னென்ன பூதம் சார்ந்தது என்று கடந்த வகுப்பிலே படித்தோம். இப்போ அந்த அந்த உறுப்புகளிலே ஒன்று என்று வைத்துக் கொள்வோம். பூதங்களுக்கும் உடல் உறுப்புகளுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று படித்தோம். குறித்த ஒரு உடல் உறுப்பிலே ஏதாவது ஒரு நோய் இருந்தால் அந்த உறுப்பு எந்த பூதத்துக்கு என்று பார்த்து அந்த பூதத்துக்குரிய தெய்வத்தை பிரார்த்தித்து அந்த பூதத்துக்குரிய பீஜாச்சரத்தை உச்சரித்து கொண்டு வர நோய் நீங்கும். இதெல்லாம் மிகப்பெரிய ரகசியங்கள். ஆனால் இன்றைக்கு புத்தகத்தில் படிச்சுட்டு நாளைக்கு மந்திரத்தை சொன்னால் அது வேலை செய்யாது. அந்த மந்திரத்தை உச்சரித்து மந்திரத்தை நமக்காக்க வேண்டும். அதான் தீட்சையின் போது என்ன சொல்வார்கள்? இன்ன மந்திரத்தை எனக்கு குரு தந்தார் என்றுதான் சொல்வார்கள். உபதேசம் மந்திரங்களை வாங்குவது அப்படித்தான் அந்த குருவிடம் நான் இந்த மந்திரத்தை வாங்கினேன். ஒரு குரு ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை தந்தால் அதை வைத்து உச்சாடனம் பண்ணி அதை நமக்காக்க வேண்டும். சித்தாந்தம் படிக்க அது நமக்காகிறது போல அந்த மந்திரங்களை சொல்ல பீஜாக்கரங்களை சொல்ல பல ஆற்றல்களை நாம் பெற முடியும். இயற்கையை அசைக்க முடியும். இன்றைக்கு சுனாமி வருகிறது அழிக்கிறது என்று சொல்கிறார்கள். பெரும் புயல் வருகிறது அழிக்கிறது என்று சொல்கிறார்கள். அமெரிக்காவிலே நேற்று பெரும் காட்டுத்தீ கலிபோர்னியாவிலே எரிகிறது. இந்த பூதங்களை அடக்குவதற்கு வழி தெரியவில்லை. எவ்வளவோ செலவு செய்து என்னென்னமோ கஷ்டப்பட்டு முயற்சிக்கிறார்கள். சரியான ஒருவர் தன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டு ஆன்மாவை தூய்மைப்படுத்தி கொண்டு இறைவனிலே அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைத்துக் கொண்டு நீண்ட பயிற்சி பெற்று இந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்ணினால் எரிகிற நெருப்பை நிறுத்த முடியும். அதுபோல வீசுகிற காற்றை நிறுத்த முடியும். பொங்கி வருகிற கடலை நிறுத்த முடியும். இத்தகைய பெரிய ரகசியங்களை எங்களோட சைவ சித்தாந்தம் உள்வாங்கி வைத்திருக்கிறது. அதுபோல இல்லாத நீரை உண்டாக்க முடியும். இந்த அட்சர உச்சரிப்பினாலே தெய்வத்தை எல்லாம் தெய்வத்தோடு தொடர்புபடுத்தி அதை பிரார்த்தித்து அதை சொல்வதனாலே நீர் உண்டாக்கலாம், நிலம் உண்டாக்கலாம், ஆகாயம் உண்டாக்கலாம். இதெல்லாம் மாபெரிய ரகசியங்கள். அதனாலே தான் விஸ்வாமித்திரர் புதிய உலகத்தை தயாரிப்பேன் என்று தொடங்கி தயாரித்தார். அவருக்கு எப்படி முடிந்ததென்றால் இந்த ரகசியம்தான். பூதங்களினுடைய தெய்வங்களுடைய பூதங்களுடைய அணு விவரங்கள், மந்திரங்கள், இவற்றை உயர் நிலையிலே போய் நின்று சொல்லி நாங்கள் விஞ்ஞானம் சாதிக்கிற விஷயங்களுடைய அதனாலே முடியாத பல விஷயங்களை நாம் சாதிக்கலாம். ஆகவே சைவ சித்தாந்தத்தை தத்துவமாக ஆன்ம ஈடேற்ற கருவியாக படிப்பதோடு உலகியல் அறிவை தருகிற ஒரு அடிப்படை கருவியாகவும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் நாம் பெறுகிற விஷயத்தினுடைய பெருமதி தெரிஞ்சால்தான் எங்களுக்கு அதன் மேலே ஒரு மதிப்பு வந்து அதை உண்மையான வழிபாட்டோடு நாம் கற்போம். இந்த உண்மைகளைத்தான் சொல்லுகிறது. ஆகவே பூதங்கள் பற்றிய விவரங்கள்,
அதனுடைய அணுவடிவம், தெய்வம், மந்திரம் முதலியவற்றை இந்த பாடலினூடாக படித்தோம். அதனுடைய இயல்பு, அதனுடைய குணம், அதனுடைய தொழில் முதலியவற்றையும் படித்தோம். இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறுத்தி கொண்டு மீதியை அடுத்த வகுப்பிலே படிக்கலாம். மறுவாசி பண்ணிடுங்க. தொகுப்புரை படி மறுவாசி பண்ணிடுங்க. பாடல் 157. பாடல் தலைப்பு புறப்பூதங்களின் வடிவும் நிறமும் பீஜாக்கரங்களும். மண் புனல் அனல் கால் வான்பால் வடிவு நாற்கோணமாகும் தன்பிறை 3 கோணம் தகும் அறுகோணம் வட்டம் வன் பொன்மை வெண்மை செம்மை கருப்பொடு தூமம் வண்ணம் எண்தரும் எழுத்துத்தானும் லவரய அப்புமாமே. பொழிப்புரை. பிருத்திவிக்கு வடிவு நாற்கோணம், நிறம் பொன்மை, பீஜாக்கரம் லகாரம். அப்புவிற்கு வடிவு இருகோணம், நிறம் வெண்மை, பீஜாக்கரம் வகாரம். தேயுவுக்கு வடிவு முக்கோணம், நிறம் செம்மை, பீஜாக்கரம் ரகாரம். வாயுவுக்கு வடிவு அறுகோணம், நிறம் கருமை, பீஜாக்கரம் யகாரம். ஆகாயத்திற்கு வடிவு வட்டம், நிறம் புகைமை, பீஜாக்கரம் ஹகாரம். இந்த உச்சரிப்பு நமக்கு என்று அப்படி சொன்னால் உச்சரிப்பு நிற்கிறது கஷ்டம்ன்றது. அந்த காரம் என்ற சொல் சேர்த்துக் கொள்வது. வ என்றால் வகாரம் என்றால் வ என்றுதான் எடுக்க வேண்டும். வகாரம் என்று எடுக்கக்கூடாது. லகாரம் என்றால் ல, அந்த முதல் எழுத்தோடு அதை சொல்வதற்கு சுகமாக அந்த வார்த்தையை ஆக்கி வைக்கிறதான் லகார வகார என்று சொல்லுகிற வார்த்தை முறை. இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு நாங்கள் இன்னும் மேலே நகரலாம். இன்றைக்கு இந்த அளவிலே வகுப்பை நாங்கள் நிறைவு செய்வோம். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. இப்பொழுது கேள்வி நேரம். கேள்விகளை கேட்க விரும்பும் நண்பர்கள் கைகளை உயர்த்தலாம். திரு பாலமுருகன் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார். வணக்கம் ஐயா. இப்போது நான் கேட்கின்ற கேள்வி தவறாக இருப்பினும் தேவையற்றது என்று இருப்பினும் அதை தள்ளிவிடவும். அதாவது பஞ்சபூதங்களை பற்றி ஓரளவு தெரிந்து கொண்டோம். ஆகையால் இப்போது கச்சா எண்ணெய் என்று ஒன்று உருவாகி இருக்கிறது. அதை பெட்ரோல், டீசல், மற்ற பொருட்கள் எல்லாம் உருவாக்கி இவர்கள் பிரித்து எடுக்கின்றனர். இதை எந்த பூதம் கலந்து செய்கிறது? அனைத்து பூதங்களும் கலந்துதான் வருகிறது என்றாலும் இதை எப்படி புரிந்து கொள்வது? நீங்கள் சொல்வது போல் பஞ்சபூதங்களை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதாவது ஒரு பூதங்கள் மற்றும் ஆகாய பூதம் மட்டுமல்லாமல் கண்ணுக்கு தெரிகிறது. இது போன்ற கச்சா எண்ணெய் முழுவதுமாக எடுக்கிறார்கள். அதில் அனைத்து விதை ஏகப்பட்ட பிளாஸ்டிக் முதல் உள்ளிட்டு வருகிறது. பலவித கெமிக்கல்களோடு கலந்து இதை பிரிக்கின்றார்கள். இதை நாம் எப்படி புரிந்து கொள்வதையா? அதை விளக்கினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தவறாக முதலிலே ஒன்று, கேள்வி தவறாக இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் கேட்டால்தான் அது தவறாக இருந்தால் நாங்கள் தவறிலிருந்து சரிக்கு போகலாம். ஆகவே அது பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். பிழையாக இருந்தால் பிழை என்று சொல்வதாலே அதில் நம்முடைய ஆணவம்தான் எங்களை பயப்படுத்துகிறது, நான் பிழை விட்டு விடுவேனோ என்று. ஆகவே அது பற்றி கவலை இல்லாமல் உங்கள் கேள்வி கேட்கலாம். நாங்கள் இப்பொழுது சித்தாந்தத்திலிருந்து கச்சா எண்ணெய்க்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கு பஞ்சபூதத்திலே இந்த நிலத்திலே இருந்துதான் கச்சா எண்ணெய் எடுக்கப்படுகிறது. அதுக்கு தான் இன்றைக்கு இந்த போர்கள் எல்லாம் நடக்கின்றன. என்றால் இயக்கங்களுக்கு தேவையான சக்தியை தருவதிலே சுலபமான ஒரு கருவியாக அதை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதை வைத்திருக்கிற நாடு செல்வ நாடாக ஆகிறது. இந்த கச்சா எண்ணெய் நிலத்திலே இருந்து எடுக்கப்படுகிற ஆனாலும் நாங்கள் படிக்கிற பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, ஆகாயத்துக்கு ஒரு குணம், அது மாதிரி காற்றுக்கு 2 குணம், அக்கினிக்கு 3 குணம், நீருக்கு 4 குணம், நிலத்துக்கு 5 குணம் என்று. ஆகவே நிலத்திலே பஞ்சபூதங்களினுடைய தொடர்பும் இருக்கிறது. அதனாலேதான் நிலத்திலே இருந்து எடுக்கப்படுகிறதாகிய இந்த கச்சா எண்ணெயிலே எல்லாவற்றினுடைய தன்மையும் கலந்து இருக்கிறதுனாலேதான் வெளிப்பாடுகளிலே அவையெல்லாம் நமக்கு கிடைக்கின்றன என்று எடுக்க வேண்டும். ஆகவே நிலத்தோடு தொடர்பு பட்ட பொருட்களிலே மற்ற 5 பூதங்களுடைய கலப்பு தங்கி இருக்கும். கச்சா எண்ணெயிலையும் அப்படித்தான் தங்கி இருக்கிறது என்றுதான் நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கிறது. நன்றிங்க. அடுத்ததாக திரு கண்ணன் அவர்கள் இருக்கிறார்.
வேதம், ஆகமம் நம்முடைய சமயத்தின் அடிப்படை. அதில் புறப்பொருள் உண்மையை ஆகமங்கள் தான் ஏற்றுக்கொள்கின்றன. வேதத்தில் அவ்வாறு இல்லை என்றார் ஒரு சொற்பொழிவாளர். திருப்பி சொல்லுங்க. வேதம், ஆகமம் நம்முடைய சமயத்தின் அடிப்படை. ம். அதில் புறப்பொருள் உண்மையை, என்ன உண்மை? புறப்பொருள், ஆ, பஞ்சபூதங்களை பத்தி சொல்றாரு. புறப்பொருள். புறப்பூதங்கள், புறப்பொருள் உண்மையை ஆகமங்கள் தான் ஏற்றுக்கொள்கின்றன. வேதத்தில் அவ்வாறு இல்லை என்றார் ஒரு சொற்பொழிவாளர். எப்படி ஐயா இது? வேதங்களையும் ஆகமங்களையும் முழுமையாக கற்காமல் அது பற்றிய விவரங்களை உறுதிப்பட சொல்லக்கூடாது. எனக்கு தெரிந்த வரையில் சொல்கிறேன், வேதங்கள் தான் இந்த மந்திர ரூபங்கள் பற்றிய விவரங்களை உள்ளடக்கிய விஷயம். மந்திரங்களை கொண்டு அதனுடைய அதிதெய்வங்களை அதிர்டித்து பல காரியங்களை செய்யக்கூடிய வேலை. அதனால்தான் யாகங்கள் தான் வேதங்களிலே யாகங்கள் பற்றிய விவரங்கள் தான் சொல்லப்படுகிறது என்கிறார்கள். அது உயர்நிலை. இரண்டாவது நிலையிலே என்ன ஆகிறது என்றால் ஆகமங்கள் தோன்றுகின்றன. ஆகமங்கள் தான் அடிப்படை வழிபாட்டு முறையை எல்லாம் நமக்கு வகுத்து தருகிறது. கோயில் எப்படி கட்டுவது, அதற்குள்ளே தெய்வ விக்கிரகங்களை எப்படி அமைப்பது, அதை எப்படி பிரதிஷ்டை செய்வது, பிறகு அங்கே செய்கிற பூசை முறைகள், இவற்றையெல்லாம் வகுத்து தருவது ஆகமம். இது தெரிகிற பொழுது நமக்கு சிந்திக்க முடியாது. மேலே இருந்து கீழே வந்தது, இனி கீழே இருந்து இந்த வழிபாடுகள் எல்லாம் செய்து கொண்டு வர ஒரு தரம் பெறும். அந்த தரத்தினுடைய உச்ச நிலையிலே தான் யாகம் முதலியவற்றை செய்கிற தகுதி வரும் என்று கருதுகிறார்கள். ஆகவே இது ரெண்டும் புறத்திலே மட்டும் ஆகமம் இருக்கிறது என்று சொல்வது ஒரு ஓரளவான உண்மையை தவிர 100% உண்மை அல்ல. புற வழிபாட்டுக்கு ஆகமம் வழிகாட்டுகிறது, பிறகு அதனுடைய மேல்நிலை வழிபாட்டுக்கு வேதம் வழிகாட்டுகிறது என கொள்ளலாம். அவருடைய கேள்வியில அவரே ஒரு சிறிய மாற்றம் கேட்டு போட்டிருக்காரு. புறப்பொருள்னு அவர் சொல்லலையா, முப்பொருள் உண்மையை ஆகமும் வேதமும் ஆகமும் எடுத்துக்கொள்வதில்லையே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஆகமங்களிலே தான் இந்த 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 விடயங்கள், அதாவது நாங்கள் சொல்வதாகிய இந்த பதிவ சுபாசம் பற்றிய ஆய்வு அங்கேதான் பதிவாகிறது. அதனாலேதான் சித்தாந்திகள் ஆகமத்தைத்தான் தமக்கான சிறப்பு நூலாக கொள்வார்கள். வேதம் போது ஆகமம் சிறப்பு என்பதுதான் சித்தாந்திகளுடைய கொள்கை. ஆகமத்தை 2 பகுதிகளாக பிரிப்பார்கள். ஒன்று ஞான காண்டம், கிரியா காண்டம் என்று பிரிப்பார்கள். கிரியா காண்டத்திலே தான் இந்த பூசை முறைகள், கோயில் கட்டுற முறைகள் எல்லாம் வரும். ஞான காண்டத்திலே தான் தத்துவ ஆராய்ச்சி வருகிறது. இந்த தத்துவ ஆராய்ச்சி எல்லாம் இதிலே தான் இருக்கிறது. வேதங்கள் என்பவை எனக்கு தெரிந்த அளவிலே சொல்லுகிறேன், வேதங்கள் என்பவை நேரடியாக இந்த மந்திரம் முதலிய வைபூதங்கள் இவற்றை நம்பயப்படுத்துகிற யாகம் முதலியவற்றை செய்கிறதாகத்தான் இருக்கிறது என்று கருதுகிறேன். இது என் அறிவுக்கு எட்டின விஷயம். இது பற்றி நீங்கள் மேலெந்திடலாம், அல்லது நாங்கள் படித்து கொண்டு போகிற பொழுது இது சம்பந்தமான மேலதிக அறிவு நமக்கு வரும். இல்லாவிட்டால் இருக்கவே அவசரமாக அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறவர்கள் ஏஐ குருவை நாடுவார்களாக. அது ஐயா மன்னிக்கணும் ஐயா. சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா, மன்னிக்கணும். சொல்லுங்க ஐயா. அது அந்த முப்பொருள் உண்மைய ஆகமங்கள் தான் ஏத்துக்குது, வேதத்துல அந்த மாதிரி கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுதான் ஏன் என்னுடைய டவுட். ஆமா, அதுதான் நான் சொன்னேன். ஆகமங்களிலே தான் இந்த விவரங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதாவது தத்துவ ஆராய்ச்சி, வழிபாடு, இது ரெண்டும் ஆரம்ப நிலை வழிபாட்டு முறை. முதல் நம்மை அறிவது, அதற்கு பிறகு உலகியலிலே அதை அறிவதற்கான வழிபாடு முதலியவற்றைத்தான் ஆகமங்கள் சொல்கின்றன. வேதங்கள் அதற்கு மேற்பட்ட வழிபாட்டை, அதாவது பிரபஞ்சத்தை நாம் நம்பயப்படுத்துகிறதான வழிபாட்டை சொல்வதாகத்தான் கருதுகிறார்கள். யாகங்கள் முதலியவற்றினாலே சாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு மேல் பதில் சொல்லுகிற அளவுக்கு எனக்கு வேத ஆகமங்கள் பற்றிய அறிவு போதாது. இவ்வளவும் நான் தெரிந்து கொண்ட விஷயத்தை சொல்கிறேன்.
ஆனால் கட்டாயமாக நாங்கள் படிக்கப் போகிற நூலிலே இதை பற்றிய விவரங்கள் நிறைய வரப்போகிறது. அப்பொழுது இதை நாங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். அவசரமாக நன்றி. தெரிய வேண்டியவர்களுக்கு தான் நான் சொன்னேன். மற்ற இடங்களிலே நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். நன்றி. நன்றி. நன்றி ஐயா. அடுத்த திரு சிவராமன் பச்சையப்பன் அவர்கள் கையெழுத்திருக்கிறார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா மும்பைல இருந்து சிவராமன் பேசுறேன் ஐயா. ஐயா இன்னைக்கு நீங்க சொன்னீங்க இன்னைக்கு இந்த ஆகாயத்துக்கு வந்து ஸ்கொயர்னு சொன்னீங்க. பேக்கிங் அதுக்கு வந்து இது ஒரு பகிர்வு கேள்வி இல்லையா? ஒரு பகிர்வு மாதிரி நீங்க ஸ்கொயர்னு சொன்னீங்க. அது நல்லா பேக்கிங், ஏன்னா அது வந்து ஒரு ஹைலி சிமெட்ரிக் வந்து, அதனால ஒரு நல்ல பேக்கிங் இருக்கு சொல்றீங்க ஆக்சிஜனுக்கு. அதே போல் ஃபயருக்கு நம்ம அறிவியல்ல சொல்ற போது ஒரு முக்கோணம் தான் போடுறோம். ஆக்சிஜன், ஃபியூல், ஹீட், இது மூணு இருந்தாதான் வந்து ஒரு முக்கோணம் ஃபயர் வந்து உருவாகும். அதுக்கு அவங்க பேர் சொல்லியிருக்காங்க, ஒரு முக்கோண வடிவுன்னு சொல்லியிருக்காங்க. இதை பகிர்றதுக்கு தான். ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி வர்ற எண்ணங்களை நீங்கள் தாராளமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நமக்கு புது புது அறிவு வரும். அதை நீங்கள் சொல்லுவது தொடர்பு பட்டு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. நன்றி. திருவடி சொல்லுங்க. நன்றிங்க ஐயா. அடுத்து திரு வினோத் செந்தில் அவர்கள் பெற்றிருக்கிறார். குருவின் திருவடிகளுக்கு வணக்கம். என்னோட கேள்வி வந்து, நம்ம இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி டேட்டா இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே ரொம்ப சுலபமாக கிடைச்சிருது. நல்லதும் கிடைக்குது, கெட்டதும் கிடைக்குது. நம்ம இப்போ இன்றைக்கி போகிற பாதையில் வேல்யூஸ் அண்ட் பிலீஃப் சிஸ்டம்ன்றது ஒருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. இப்போது எனக்கு என்னோடய 35 வயசு வரைக்கும் கடவுள் நம்பிக்கை கிடையாது. எங்கள் அப்பாவை பார்த்தோ இல்லை நான் சுற்றி இருந்ததை பார்த்தோ எனக்கு இது வரல. இன்றைக்கி என்னோடய குழந்தைங்களுக்கு நான் அந்த வேல்யூ அண்ட் பிலீஃப் சிஸ்டம்ஸை உருவாக்க முடியுமா? உருவாக்குறதுனா என்ன பண்ணணும்? இப்போது ஏன்னா ஒரு சில இடத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, திருக்குறள் கிளாஸில் 1 மணி நேரம் உட்கார வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. அதே ஒரு யூடியூப்பில் உட்காந்தாங்கன்னா 2 மணி நேரம் கூட உட்காந்துருக்காங்க. இது இந்த கிளாஸுக்கான கேள்வியான்னு தெரில. பட் எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, ஐயா இது மாதிரியான விஷயங்களை அட்லீஸ்ட் முயற்சி பண்ணணுமா, இல்லை அதுவாக நடக்கும், நமக்கு இதுதான் கண்ம வினைன்னு நினச்சி நகர்ந்து போகணுமா? நீங்கள் சொல்வது போல இந்த புற ஈர்ப்பு எல்லாருக்கும் பிடிக்கும். அதாவது சினிமா, பாட்டு கேட்பது அல்லது வேறு விஷயங்கள். அதுவும் இப்பொழுது அறிவை முன்பு கேள்வி முதலியவற்றால் தான் அறிவு வளர்வது. இப்போ நேராக எல்லா அறிவையும் காட்சிக்கு கொண்டு வந்து விட்டார்கள். எல்லாம் இப்பொழுது காட்சி ரூபமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறபடியால் பிள்ளைகளுக்கு அதிலே பொதுவான ஈர்ப்பு வருவது இயற்கைதான். அதை நீங்கள் நிறுத்த முடியாது. உலக ஓட்டத்திலே நடக்கிற மாற்றங்களை நாங்கள் நிறுத்தி வைத்து செய்ய முடியாது. அப்படி செய்தாலும் பிரயோசனம் இல்லை. பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கண்ணிலே காட்டாமல் வளர்க்கலாமா என்றால் வளர்க்க முடியாது. ராமாயணத்திலே இந்த ராமன் போன்றவர்கள் பிறப்பதற்கு யாகம் செய்த முனிவர், கலைக்கோட்டு முனிவர் என்று பெயர் அவருக்கு. அவரை அவருடைய தந்தையார் அப்படித்தான் வளர்த்தார். இந்த பிள்ளைக்கு இந்த உலகியல் விஷயங்கள் தெரியக்கூடாது, தெரிந்தால் அதிலே ஒரு ஈர்ப்பு வரும், பிறகு அந்த ஈர்ப்பிலிருந்து விடுபடுறதுக்கு பல காலம் முயற்சிக்க வேண்டும் என்று தன் அனுபவத்தை கொண்டு அந்த பிள்ளையை கொண்டு போய் காட்டினுடைய நடுவிலே வைத்து ஒன்றும் தெரியாமல் வளர்த்தார். அவரை மிகச் சுலபமாக சில பேர் பற்றி கொண்டார்கள். ராமன் பிறக்க வேணுமானால் யாகம் செய்ய வேணும் என்று சொன்ன உடனே அவரை கூட்டி கொண்டு வர வேண்டும், தகப்பன் விட மாட்டார். அதற்கு போன ஆட்கள் யார் என்றால் பெரிய பரத்தையர்கள் சில பேரை அனுப்பினார். அவர்கள் முனிவர்கள் போல வேஷம் போட்டு போய் அவரை தாங்களும் முனிவர் போல சொல்லி மயக்கி தங்களுடைய படகிலே ஏற்றி கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள் என்று ஒரு கதை இருக்கிறது. ஆகவே ஒன்றும் தெரியாமல் பிள்ளைகளை வளர்த்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகலாம் என்பது நினைப்பது தவறு. கால ஓட்டத்திலே நம் பிள்ளைகள் கரையத்தான் போகின்றன. அப்படியானால் இந்த உயர்வு விளிமியங்களை எல்லாம் நாங்கள் எப்படி பிள்ளைகளுக்கு கொடுப்பது? திருக்குறள் வகுப்பிலே இருக்க மாட்டார், அது எனக்கு வடிவாக தெரியும். சித்தாந்த வகுப்பு பிள்ளைகளுக்கு வெறுப்பாகத்தான் இருக்கும். என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, அது உங்கள் கையிலே தான் தங்கி இருக்கிறது. இவற்றையெல்லாம் உங்கள் வாழ்க்கை முறை ஆக்குங்கள். கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொன்னீர்கள்.
அது பரவாயில்லை. அது கடவுள் நம்பிக்கை இல்லாததும் ஒரு கடவுள் நம்பிக்கை தான். ஆனால் பிள்ளைகள் என்று வருகிற பொழுது அவர்களுக்கு பழக்கத்தினாலே சில அனுபவங்களை உருவாக்கலாம். நீங்கள் வீடுகளிலே, நான் சும்மா சாதாரண விஷயங்களுக்கும் பெரிய விஷயங்களுக்கும் இதுதான் பொருத்தம். இப்போ ஒரு கட்டாயமாக கால் கழுவித்தான் உள்ளே போகிறீர்கள், முகம் கழுவிதான் சாமி கும்பிடுகிறீர்கள், சாப்பிடுகிற பொழுது ஒரு பிரார்த்தனை, அது ஒரு வினாடி செல்லும். பெற்றோர்கள் இதுகளை செய்து கொண்டு வந்தால் பிள்ளைகளுக்கு இது பழக்கமாகிவிடும். இதை உபதேசித்து செய்து பிரயோசனம் இல்லை, நிற்காது. நீங்கள் செய்து கொண்டு வர உங்கள் பிள்ளைகள் அப்பா செய்கிறார், சின்ன வயதிலே இது உள்ளுக்கு போய்விட வேணும். அதான் முக்கியம். வயது கூட கூடத்தான் பிற விஷயங்கள் ஈர்க்கும். சின்ன விஷயங்களே, இந்த பண்பாட்டு விஷயங்களை, இந்த சமய விஷயங்களை நடைமுறை விஷயங்களாக்கி உட்புகுத்துங்கள். பிறகு அவர்களாக ஒரு பருவம் வர பிடித்துக் கொள்வார்கள். அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே வழி என்று நான் கருதுகிறேன். நன்றி ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. சரியான பாதையில போயிட்டு இருக்கோம். சாமி கும்பிடுறதை ஒரு வழக்கமாக்குங்கள் சின்ன வயசுலேயே. நான் முன்பு சொல்லியிருக்கிறேன், எனக்கு இது வர்றதுக்கான வாய்ப்பு கிடைத்ததில் ஒன்று, என் தந்தையும் தாயும் பெரிய கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இருந்தவர். ஊழல் உள்ளவர்கள் அல்ல, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இல்லை. ஆனால் எங்கள் வீட்டிலே சின்ன வயதில், எனக்கு அறிவு தெரிஞ்ச வயதிலேயே வெள்ளிக்கிழமை என்றால் பூஜை அறையிலே போய் அம்மா அப்பா நாங்கள் எல்லாம் உட்கார வேண்டும், உட்கார்ந்து நாலு தேவாரம் படிக்க வேண்டும். பிறகு ஒரு தேங்காய் உடைத்து ஒரு கற்பூரம் கொளுத்தி அப்பா காட்டுவார், நாங்கள் எல்லாம் கும்பிடுவோம். இது எங்கள் வீட்டிலே ஒரு வழக்கமாக இருந்தது. அந்த வழக்கத்தினாலேயே ஒரு இறை நம்பிக்கை எங்களுக்குள்ளே ஏற்றப்பட்டது. இப்படி சில விஷயங்களை, ஒரு வீட்டிலே மாலையிலே தீபம் ஏற்றுவது, இப்படி சில விஷயங்களை, நீங்கள் பூ பிடுங்கி வைத்தால் உங்கள் பிள்ளை பூ பிடுங்கி வைக்கும். இதுகள் தான் அந்த உட்புகுத்துகிற வழி. கொஞ்சம் உட்புகுத்தி விட்டீர்களானால் பிறகு மாற்ற முடியும். வழக்கம் என்று 2 சொல்லி இருக்கிறது பற்றி நான் முன்பு சொல்லி இருக்கிறேன். வழக்கம் என்றால் ஒரு விஷயத்தை எங்கள் அறிவுக்கு தெரிந்து செய்வது. அது செய்து கொண்டு வர பழக்கம் வழக்கமாக மாறும். அதான் இந்த வழக்கம் என்ற சொல்லுக்கு காரணம். பழக்கம் வழக்கமாக மாறினால் அறிவு நினைக்காமலே அந்த செயலை உடம்பு செய்யும். அதுக்கு தான் சொல்வார்கள், இந்த சிகரெட் குடிக்கிறவர்களுக்கு அவர்களே தொடங்குவார்கள். அப்போ இத்தனை சிகரெட் குடிக்கிறேன் அவர்களை கேட்டால் சொல்லுவார்கள். பிறகு வழக்கமாக போனால் அவர்கள் அறியாமல் கை பாக்கெட்டுக்குள்ள போய் அவர்கள் அறியாமல் எடுத்து உயர்ந்த விஷயத்துக்கு தாழ்ந்த விஷயத்தை ஓமை சொல்லுகிறேன். அதுவே முதல் குடை. நான் சொல்வது, இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அந்த சின்ன விஷயங்களை ஏற்றி விட்டீர்களானால் பிறகு அவர்களாலே அதை விட முடியாது. அதுவே அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளிழுத்து செல்லும் என்பதுதான் இதற்கான ஒரே வழி என்று நினைக்கிறேன். ஐயா ரொம்ப நன்றிங்க. இறை வழி நடத்துறதுக்கு, குரு வழி நடத்துறதுக்கு அருளால ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக திருமதி தேவி நந்தா அவர்கள். ஐயா வணக்கம் ஐயா. புதுச்சேரியில இருந்து தேவி பேசுறேன். ஐயா, பஞ்சபூதத்தோட தீயோட வடிவத்துக்கு முக்கோணம் சொன்னீங்கல்ல ஐயா, அதுக்கு அந்த வடிவத்துக்கு நீங்க சொல்ல வந்தது ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரம் அதுதான். அது எங்களுடைய வழிபாட்டிலே ரொம்ப பெரிய வழிபாடாக கருதப்படுவது. இந்த பிரமிட் வடிவம், அந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய நூலே கூறு இருக்கும். சாதாரண பிரமிட்டுக்கே அந்த சக்தி இருக்கிறது. எங்களுடைய ஸ்ரீசக்கரத்திலே தேவதைகளை எல்லாம் அமைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வளையத்திலும் ஒவ்வொரு தேவதைகள், அதற்குரிய மந்திரங்கள். அதனாலேதான் இந்த ஸ்ரீசக்கர பூசை என்பது மிக பெருமதியான பூசையாக கருதப்படுகிறது. அது பெரிய விஷயம். அதை விளங்குவது என்பது ஒரு முறைக்கு நாங்கள் தனியாக அது பற்றி பேசுவோம். சமஸ்கிருதத்துல மந்திர ஜபம் பண்றப்பவும் இந்த லம் பிருத்வியாத்மிகாயே இந்த முறைப்படி அந்த வரிசைப்படிதான் பண்றோம். அந்த பஞ்சபூஜை பண்றோம் இல்லைங்களா, அதுக்கு லம் பிருத்வியாத்மிகாயே கந்தம் சமர்ப்பயாமி, கம் ஆகாஷாத்மிகாயே புஷ்பம் சமர்ப்பயாமி. இந்த சமஸ்கிருதத்திலயும் இந்த முறை தகவல் சொல்றேன். சமஸ்கிருதத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட விஷயங்கள் தானே இவை. ஆகவே எல்லாம் இந்த விஷயங்களுடைய அடிப்படை இந்த உண்மைதான். இந்த ஒரு தகவல் கேட்க நன்றி. நன்றி. நல்லது நல்லது. நன்றிங்கய்யா. உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.
இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.katka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.